பேசக்கூடிய விசேஷ தலைப்புல ඒ තමයි ප්‍රේමය ගැන. அதாவது அன்பை குறித்து. ප්‍රේමය ගැන අපි මේ ගොඩක් දන්නවා. அன்பை குறித்து அதிகமாக அறிந்திருக்கிறோம். ප්‍රේමයේ කරුණු තුනක් ගැන කතා කරන්න යනවා. ஆகவே அன்பை அடிப்படையாக கொண்டு 3 காரியங்களும் பேச போகிறேன். නමුත් මේ ප්‍රේමයේ තියෙන විශේෂත්වය ගැන අපට ගැඹුරු විග්‍රහයක් දෙන්න යනවා. அதாவது அன்பில் உள்ளதான விசேஷ தன்மை குறித்து ஆழமான ஒரு விவரத்தை கொண்டு போகிறேன். බොහෝ දෙනෙකුට සභාවල දේශනා කරනවා ප්‍රේමයේ තියෙන ඇදීමත්ව කියන ප්‍රේමයේ තියෙනවා කියන. ஆகவே சபையிலே அநேகமாக பிரசங்கிக்கிறார்கள் விசுவாசிகள் அன்பு இருக்கிறது என்று. මේ ප්‍රේමය කියන එක බොහෝ දෙනෙක් අවබෝධ කරගන්න. ஆகவே இந்த அன்பு என்பதை அநேகருக்கு விலை கொள்கிறார்கள். ඊයේ සතියේ අපි දේශනා කරේ ස්වර්ගික මුද්‍රාව නැත්තම් අපිට යන්න බැහැ ස්වර්ගයට කියලා. அதாவது கட்டத்துல பிரசங்கித்தோம் பரலோகத்தின் முத்திரை இல்லாவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது என்று. නමුත් අදත් මම දේශනා කරන්නේ එවැනිම ආකාරයක මුද්‍රාවක් ගැන. இன்றைய நாளே நாம் கொடுக்க போற செய்தியும் அவிதமான ஒரு முத்திரையை குறித்து தான். මේ පොළවේදීම යක්ෂයාගේ දරුවෝද දෙවියන් වහන්සේගේ දරුවෝද කියලා තේරුම් ගන්නා මාතෘකාවක් තමයි දවස් වල කතා කරන්නේ. ஆகவே இந்த பூமியிலே பிசாசின் பிள்ளைகளா தேவனுடைய பிள்ளைகளா என்றால் காரியத்தை வைத்து பேச போகிறேன். දේව වචනේ කියන යක්ෂයාගේ දරුවෝද දෙවියන් වහන්සේගේ දරුවෝද ප්‍රකාශ වෙතිබේ කියන. ஆகவே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பிசாசின் பிள்ளைகளா தேவனுடைய பிள்ளைகளா என்று அறிக்கை செய்யப்படுகிறது என்று. මේ දේශනාව වසන ඕනම කෙනෙකුට තේරුම් ගන්න පුළුවන්. ஆகவே தேவ செய்தியை வேண்டி நமக்கு வினை கொள்ள முடியும். ඔබ කොයි ස්ථානයේ සිටිනවද කියලා. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்பதை. ඒ නිසා බොහෝ දෙනෙක් මනස අද දවස මුලා වෙලා තියෙනවා. ஆகவே அநேகരുടെ மனது இதனாலே அடிமையா இருக்கிறது. ඒ නිසා අද අපි නිවැරදි වෙන්න ඕනේ. நாங்கள் இன்றைக்கு சரியாய் மாற வேண்டும். ඒ නිසා ප්‍රේමය ගැන අපි කරුණු තුනක් ගැන කතා කරනවා. எனவே அன்பை குறித்து அன்பிலே 3 காரணம் குறித்து பேச போகிறேன். ඔබගේ දේශනාව ඇහුවට වැඩක් නෑ. ඔබගේ ජීවිතය තුළ මේක කියන්නේ නැත්නම්. எனவே இந்த வார்த்தை கேட்டால் போதாது ஒரு வாழ்க்கையில் இல்லாவிட்டால். මේ දෙවියන් වහන්සේගේ වචනය අහලා ඔබ ලබන සතිය වෙනකොට සම්පූර්ණ අලුත් මිනිසෙක් හැටියට අපි දකින්න ඕනේ. தேவனுடைய வார்த்தையை கேட்டு வருகிற கிழமை புதிதான மனுஷனாய் மாறுவதை காண வேண்டும். දේව වචනේ කියනවා දේව වචනේ අපි සුද්ධ යහපත් පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයට බලන්න යනවා. நான் பரிசுத்த யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்க்க போகிறோம். யோவான் 3:16. සුද්ධ යහපත් පොතේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයට. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். මක්නිසාද දෙවියන් වහන්සේ සොකී ඒකජාතක පුත්‍රයාණන් දෙන තරම් ලෝකයට ප්‍රේම කළසේක. මොකද දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන්නේ? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? උන්වහන්සේගේ පුත්‍රයාණන් දෙන තරම් ලෝකයට ප්‍රේම කළා. அவர் ஒரே பேரான குமாரனை தரும் அளவுக்கு ஒரு அன்பு செலுத்தினார் என்பதை. උන්වහන්සේ කරේ අදාහරණ සෑම විනාශ නොවි සදාකාල ජීවනය ලබන පිණිස. அவர் விசுவாசிக்கிற யாவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவதற்கு. උන්වහන්සේ ප්‍රේම කළේ அவர் அன்பு செலுத்தினார். නැවත අපි පදේ බලන්න යනවා. மறுபடியும் பார்க்க போகிறோம். මක්නිසාද දෙවියන් වහන්සේ සොකී ඒකජාතක පුත්‍රයාණන් දෙන තරම් ලෝකයට ප්‍රේම කළසේක. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தரும் அளவுக்கு அன்பு செலுத்தினார். එසේ කලේ කිසියෙක් විනාශ වෙන්නේ නැති වෙන පිණිස. ஒருவரும் அழிந்து போகாதபடி. ඒක නිසා එසේ කරේ කිසියෙක් විනාශ වෙන්න හොඳ නැහැ. ஒருவரும் கெட்டு போக கூடாது அல்லது அழிந்து போக கூடாது என்பதே. ඒකම මේ ප්‍රේමය උන්වහන්සේ තරාතිරමක් බලන්නේ නැතුව තමයි මේ ප්‍රකාශ කරන්නේ. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பிலே பட்சபாதம் பார்க்காமலே அறிக்கை செய்திருக்கிறார். ඒතර මේ ප්‍රේමය කියන්නේ උන්වහන්සේ මිනිස්යාම සුද්ධවන්ත මිනිස්යාම විතර නිදහස් කරපු දෙයක් නෙවෙයි. ஆகவே அன்பு பரிசுத்த மனுஷர்களுக்கு விடுதலையாக கொடுத்தது அல்ல. එතකොට මේ ප්‍රේමය උන්වහන්සේ ප්‍රකාශ කළේ මිනිස්යන් පව් කරන වෙලාවේ. எனவே அன்பை ஆண்டவர் அறிக்கை செய்கிறார் மனுஷன் பாவம் செய்ய நேரத்தில். එතකොට අද අපි ප්‍රේම කරන්නේ සභාවින් ඇදීමත්යන්ගේ සභාවින් පාස්ටර්ස්ලාට මේ හැමදේම අපි ප්‍රේමය කියලා කතා කරනවා. இன்னைக்கு சபை விசுவாசிகள் சபை போதகர் எல்லாரும் அன்பை குறித்து பேசுகிறார்கள். අපි උන්වහන්සේ ප්‍රේම කළේ මිනිස්යාම විත පව්කාරකමේ අගාධයේ බලන්න බැරි තරම් දුෂ්ටකමක ඉන්න වෙලාව. ஆகவே அன்பு செலுத்தினால் மனுஷன் பாவம் அக்கிரமம் அதிகமாக செய்த நேரத்தில் දැන් සභාවේ තියෙන ප්‍රේමය තමයි අපි දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා කියන්නේ. சபையின் அன்பு நான் தேவனுக்கு அன்பு தேவனை நேசிக்கணும்னு சொல்கிறோம். ඇදීලිවන්තයන්ට ප්‍රේම පාස්ටර්ස්ලාට හැමෝටම ප්‍රේම කරනවා. விசுவாசிகளுக்கும் தேவ போதகர்களுக்கும் அன்பு செலுத்தணும்னு சொல்கிறோம். හැබැයි අපි තවත් පව්කාර මිනිස්සුන්ට ප්‍රේම කරනවා. ஆகவே நாங்கள் இன்னொரு பாவிக்கு அன்பு செலுத்துகிறோம். මෙන්න මෙතන තමයි අපි වරද්දගත්ත තැන. இந்த இடத்திலே நாங்கள் பிழைத்துக் கொண்டுதான இடமா இருக்கிறது. පහුගිය දවසක කිව්වා වගේ கடந்த கேள்வி சொன்னதை போல் ඉන්දියාවේ මහත්මා ගාන්ධිතුමා මෙහෙම ප්‍රකාශයක් කරනවා. இந்தியாவிலே மகாத்மா காந்தி இப்படியா சொல்கிறார். ඔහු එක්තරා සභාවකට ගියාට පස්සේ சபையில சென்று ඔහුව
ඇඳුමක් නැතුව අහිංසාවාදී පියාවසෙන් ජීවත් වෙච්ච නිසා அப்படி இல்லாத ஒரு தகப்பனை போல் வாழ்ந்தபடியா ඒ සභාවේ හිටපු දේවස්ථානයේ හිටපු සේවකයන් විසින් ඔහු ඇදලා එළියට ගෙනත් දානවා. ஆகவே அந்த தேவாலயத்தில் ஊழியக்காரத்துமாக அவரை எடுத்து வெளியே போடுவார்கள். ඔහු හිඟන්නේ කියලා උන් ඇඳුමක් නැතුව මේ යටයක විතර ඇඳගෙන ඉන්න කියලා ඇවිල්ලා එළියට දානවා. உடையில் அவர் பிச்சைக்காரரா இருக்கிறார், உடையில உள்ளுடைய மாத்திரம் உடுத்திருக்கார் சொல்லிட்டு வெளியே போடுறாங்க. ඔහු සරමක් විතර ඇඳගෙන හිටියා. சார மாத்திரம் உடுத்திருந்தா ඒක වේට්ටියක්. வேஷ்டி ඔහුට ෂර්ට් එකක් තිබුණ නැති නිසා ඔහු එළියට ගෙනත් ஒரு දානවා. ஷர்ட் இல்லாதபடியால் கொண்டு வெளியே போடுறாங்க. හැබැයි ඔහු එක ප්‍රකාශයක් කරලා යනවා. அவர் ஒரு அறிக்கையை செய்கிறார். ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ එක මිනිසෙක් කියන මේ මුළු ලෝකෙම ගැලවෙන්න ලබනවා. கிறிஸ்துவானவரை போல் ஒருவர் இருந்தால் இந்த முழு உலகமே ரட்சிக்கப்படும் என்று சொல்கிறார். ඇත්තටම ඔහු එහෙම ප්‍රකාශයක් කරේ එහෙම දේවගතවල බොහෝ හොඳ විශ්වාසක ජීවත් වෙන බොහෝ දේවගතවල ඉන්නවට නමුත් ඔහු දැනගැනීමේ ප්‍රමාණයට ඔහු කතා කරේ. ஆகவே அநேக ஊழியக்காரர் இருந்தாலும் கூட அறிந்து கொண்ட அளவிலே பேசுகிறார். මොකද අන්නද ප්‍රේමාත්මයනි අපි ප්‍රේම කරන්නේ කො වෙලාවට අපේ අඳුරගත්ත පිටුන අඳුරගත්ත සෙනඟට විතරයි. ஆகவே அன்பானவர்களே நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டு மாத்திரம். දෙවියන් වහන්සේ ප්‍රේම කරේ බලන්න බැරි තරම් පාපිෂ්ඨ දුෂ්ට වූ මහා නීචකමක මිනිස්යව පාපේ අගාදී ඉන්න වෙලාව. ஆகவே தேவன் அன்பு செலுத்தினால் பார்க்க கூடாத பாவம் அக்கிரமம் அதிகமாக நிரப்பப்பட்ட நேரத்தில் උන්වහන්සේගේ ප්‍රේමයේ තරාතිරමක් නැහැ. ஆகவே ஆணுடைய அன்புலே பட்சபாதம் இல்லை. අද දවස් අපි දකින ප්‍රේමය බලන වෙලාවේ බොහෝ දේවගතිවරුන්ට බොහෝ ඇදහිලිවන්තයන් තරාතිරමෙන් තමයි සලකන්නේ. ஆகவே அநேக போதகர்கள் அநேக விசுவாசிகளை பட்சபாதத்தோடு கருசலுகிறார்கள். බොහෝම මේ ගොඩාක් වාහන යාන වාහන වලින් ලොකු දේවදාසයන් ගොඩාක් ගෞරව කරනවා. ஆக பெரிய பெரிய வாகனங்களில் போவதான பெரிய தேவதாசர்கள் கனப்படுகிறார்கள். ප්‍රේම කරනවා. அன்பு செலுத்துகிறார்கள். හැබැයි ඒ වගේම ඊටත් වඩා හොඳ ආත්මික තනයකින් හොඳ දේවදාසයෝ ඉන්නවා. ඒගොල්ලෝ සාමාන්‍ය බයිකේකාරයන් නැත්නම් පොඩි වාහනකාරයන් ඒගොල්ලෝ එච්චර ගෞරව කරනවා. ஆகவே சாதாரண சிங்கிள் பைக்ல போறவரே அன்பு செலுத்த மாட்டார்கள், கனம் பண்ண மாட்டார்கள். ඒගොල්ලෝ හිතනවා මේ ප්‍රේමය කියන්නේ හරි භක්තිවන්තව මේ මම කරන දේ හරි කියලා. எனவே அவங்க சொல்றார்கள் அன்பு என்பது பக்தி உள்ளது, ஆகவே நான் செய்வது சரின்னு சொல்றார்கள். උන්වහන්සේගේ ප්‍රේමය හරි විනාශ දෙයක්. அவருடைய அன்பு வித்தியாசமானது. ප්‍රේමාන්තේ பிரியமானவர்களே, උන්වහන්සේ ප්‍රේම කරනකොට මනුෂ්‍යගේ සුද්ධකම විදිහට බලලා උසමාත බලවත් උන්වහන්සේ ප්‍රේම කරනවා. அவர் அன்பு செலுத்தும் போது மனுஷனுடைய பரிசுத்தத்தை பார்த்தோ உயர்வு பார்த்தோ அன்பு செலுத்தவில்லை. ප්‍රේමය කියන්නේ පරිත්‍යාගයක්. அன்பு என்பது ஒரு பரித்தியாகம். ප්‍රේමය කියන්නේ පරිත්‍යාගයක්. ஒரு தியாகம். පරිත්‍යාගයක්. ஒரு தியாகம் பண்ணுகிறார். ප්‍රේමය කියන්නේ හරි වෙනස් දෙයක්. අද තේරුම් ගන්න ඔබ ප්‍රේමය කියන්නේ පරිත්‍යාග කිරීම. ஆகவே அன்பு என்பது ஒரு தியாகம் செலுத்துவது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ඒක ලබන පුත්‍රයා උසද කළුද මිටිද උගත්ද නුගත්ද කියන එක වැදගත් නෑ. அவர் பெற்றுக்கொள்வது அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் படிக்காதவரா என்பது அது பிரச்சனை இல்லை. ඒ පරිත්‍යාගය ලබන සුදුසු කොයි වගේ කෙනෙක්ද? එයා කොයි වගේ උස මහත්ද උගත්ද නුගත්ද කියන අවශ්‍ය වෙන්නේ නෑ. எனவே அந்த தியாகத்தை பெற்றுக்கொள்கிறவர் எப்படி உயர்ந்தவர் எப்படி தாழ்ந்தவர் படித்தவரா படிக்காதவரா அது பிரச்சனை இல்லை. අද ප්‍රේමාන්තයක තේරුම් ගන්න වෙන දෙයක් තමයි ප්‍රේමය කියන්නේ පරිත්‍යාගය. அன்பானவர்களே, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அன்பு என்பது අපි தியாகம். හැම මිනිසෙකුටම ප්‍රේමය නැමැති පරිත්‍යාගය කරන්න සූදානම් වෙන්න. எல்லாருக்கும் அன்பு என்றுதான் தியாகத்தை செலுத்த நாம் ஆயத்தமாக்க வேண்டும். අපරාධයේ වෛශ්‍යාවක් වෙන්න පුළුවන්. அவர் விபச்சாரியா இருக்கலாம், ඉස්සේ බේබද්දෙක් වෙන්න පුළුවන්. குடிகாரரா இருக்கலாம், එයා මත්ද්‍රව්‍ය මත්පැන් පාවිච්චි කරන කෙනෙක් වෙන්න පුළුවන්. மதுபானம் பாவிக்கிறவரா இருக்கலாம், එයා ලෝකෙින් සොරෙක් මංකොලකාරයෙක් මිනිවරුවෙක් වෙන්න පුළුවන්. உலகத்திலே அவர் திருடு செய்கிறவரா இருக்கலாம், அவர் கொலைக்காரரா இருக்கலாம். සේත්ම තරාතිරම් බලන්නේ නැහැ எந்த පරිත්‍යාගය. விதத்திலுமே பட்சபாதம் பார்க்கவில்லை இந்த தியாகத்திலே. ඒ නිසා ඒ ප්‍රේමය දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය මනුෂ්‍යයට දෙන්නට අවශ්‍යයි. ஆகவே தேவனுடைய அன்பை மனுஷனுக்கு கொடுக்க வேண்டும். එයා අපි අද ගොඩක් වෙලාවට ප්‍රේම කරන්නේ පොහොසත් අය. ஆகவே அநேகமாய் அன்பு செலுத்துகிறோம் ஐஸ்வர்யவான்களுக்கு அல்லது பணக்காரர்களுக்கு. දුප්පත් කිසිවක් ගන්න බැරි අන්‍ය ජාතික නැත්නම් නොහැදිරිකාර මිනිසෙකුට සුභාරංචි කියන්නත් අද බොහෝ දෙනෙක් පැකිලෙනවා. இன்னைக்கு அநேகர் ஏழ்மையானவர்களுக்கு, ஆகவே இது ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல விரும்ப மாட்டார்கள். ඒ නිසා අපේ ජීවිතයේ ඕනෑම කෙනෙකුට ඕනම වෙලාවක ප්‍රේමය නැමැති පරිත්‍යාගය පුරුදු කිරීමට என் සූදානම් වෙන්න. வாழ்க்கையில எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்திலே அன்பை தியாகமாக செலுத்த ஆயத்தமாக்க வேண்டும். පළවෙනි කාරණය තමයි ප්‍රේමය කියන්නේ පරිත්‍යාගය. முதலாவது தான் அன்பு என்பது தியாகம். ප්‍රේමය කියන්නේ ඊටාම සුවිශුද්ධ දෙයක්. ஆகவே அன்பு என்பது மிகவும் தூய்மையானது. ඒ නිසා දෙවෙනි කාරණය ඉක්මනින්ම බලන්න යනවා. இரண்டாவது காரியம் பார்க்க போறோம். ප්‍රේමය කියන්නේ அன்பு என்பது සොඳුරු. සොඳුරු. සොඳුරු කියන බලන ලස්සන. ஆகவே அது பார்க்க மிகவும் அழகா இருக்கும். පියකරු. அது மிகவும் கனமா இருக்கும். සැනසෙල්ල තියෙන. ஆறுதல் இருக்கிறதான ප්‍රීතිය. சந்தோஷம். ප්‍රේමය කියන්නේ මොකද්ද? அன்பு என்பது සොඳුරු, அழகானது, පියකරු, மிகவும் இனிமையானது,
සැනසෙල්ල ආර්දල உள்ளது ප්‍රීතිය சந்தோஷம். මේ ප්‍රීතිය මේ ප්‍රේමයේ තියෙන තැන මෙන්න මේ හතර ඉතාම අලංකාරව ජීවත් වෙනවා. அன்பு இருக்கிற இடத்துல இந்த அலங்காரமான நாள் இருக்கும். මොනවද මේ ප්‍රේමයේ තියෙන තැන ජීවත් වෙන්නේ? அன்பு இருக்கிற என்ன இருக்கும்? සොදුරු බව තියෙනවා. ஒரு அலங்காரம் இருக்கும். පියකරු බව තියෙනවා. ஒரு மிகவும் அழகான ආසයි ஆசை இருக்கும். ஆசை இருக்கும். සැනසෙල්ල තියෙනවා. ஆறுதல் இருக்கும். ප්‍රීතිය තියෙනවා. சந்தோஷம் இருக்கும். මම උදාහරණයක් ඇටියට உதாரணமா ප්‍රේමයේ තියෙන ගෙදරක அன்பு இருக்கிறதான வீட்டிலே ඒ ගෙදර පොල් සම්බලේ මතේ කියවත් එච්චර ලොකු ප්‍රශ්නයක් ගැටලුවක් නෙවෙයි. சோறு சாப்பிட பிரச்சனை இருக்காது. ඒගොල්ලෝ කෑම නැතුව හිටියත් ඒගොල්ලෝ පස්සට சாப்பாடு இல்லாட்டி பிரச்சனை இருக்காது. මොකද හේතුව? காரணம் என்ன? ඒගොල්ලෝ ප්‍රේමයේ නැති අත්විවරමුණත් ඒගොල්ලෝ ජීවත් වෙන්නේ. எனவே அன்பேடுதான அடித்தளத்திலே வாழ்ந்தார்கள். මේ ලෝකෙම පවතින ප්‍රේමය නිසා. உலகம் நிலைத்திருக்கிறது அன்பின் அடிப்படையாக கொண்டு. මේ ලෝකයටම ප්‍රේමය අවශ්‍යයි. உலகத்துக்கு அன்பு தேவை. මම මේ පහුගිය දවස්වල කල්පනා කරමින් සිටියා. காலங்களே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ප්‍රේමය මුළු ලෝකෙටම අවශ්‍යයි. அன்பு முழு உலகத்துக்கும் தேவை. සෝබාදහමට ප්‍රේමය අවශ්‍යයි. இயற்கைக்கு அன்பு தேவை. හරියකට විග්‍රහ කරමු. சரியா விவரித்தா ගස්කොළන් වලට ප්‍රේමය අවශ්‍යද மரம் නැහැ? செடி கொடிகளுக்கு அன்பு தேவை இல்லையா? ඔබ ගහක් හිටෙවුවොත් நீங்க ஒரு மரத்தை உண்டாக்கினா ඒ ගහට ප්‍රේම කරන්න ඕනේ. அந்த மரத்தை அனுசரிக்க வேண்டும். මොකද ප්‍රේම කරන්න? முடியுமா? අපි ඒ ගහ හොඳට දැක බලා ගන්නවා. அந்த மரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ඒ ගහ ගැන මට බැඳීමක් ඇති වෙනවා. ஆகவே அந்த மரத்தை குறித்து எங்களுக்கு ஒரு இயல்பு ஏற்படுகிறது. ඒ ගහ ගැන මට ඉතාම මේ අනුකම්පාවක් ඇති அந்த වෙනවා. மரத்தை குறித்து எங்களுக்கு இரக்கம் ஏற்படும். ඒ ගහ ළඟින් මම යනකොට වතුර නැතුව ඒ ගහ වෙන්නොත් මට අනුකම්පාවක් அந்த ඇති වෙනවා. மரத்துக்கிட்ட போகும்போது தண்ணி இல்லாம காஞ்சி இருக்குமானால் எங்களுக்கு இரக்கம் ஏற்படும். ඒ ගහ වල් පැලෑට් වලින් වට වෙලා තුනත් මට අනුකම්පාවක් அந்த ඇති மரம் சுற்றி புழுக்கள் வளர்ந்திருக்குமானால் எங்களுக்கு இரக்கம் ஏற்படும். මම සෝබාදහමට ප්‍රේම කරන්න ඕනේ. இயற்கையை අනුසරණ வேண்டும். ඔබ දන්නවද මේ ගහක් කපද්දී ගස් වලින් කිරි කියන වර්ගේ බේරෙනවා. எனவே இந்த உங்களுக்கு தெரியுமா அந்த மரத்தை வெட்டும்போது பால் வடிய ඒ කඳුළු கண்ணீர் ඒ ගහට උරුම වෙච්ච කඳුළු තමයි. அந்த மரத்துக்கு உரிமையான கண்ணீர். කියන ඒ ගහයි කිරි නැත්තම් ඒ ද්‍රව්‍ය ඒක තමයි ඒ ගහ මරණයට බයයි. ஆகவே அந்த மரம் சகோதரருக்கு பயம். දෙවියන් වහන්සේ අපිට සෝබාදහමේ තමයි ඉස්සෙල්ලාම මෙව්වේ. ஆண்டவர் இயற்கையை முதலாவது படைத்தார். ඒ අපි අන්තිමට අපිව මෙව්වේ. கடைசியா எங்களை படைத்தார். ඉස්සෙල්ලාම දෙවියන් වහන්සේ සෝබාදහම මෙව්වා. முதலாவது ஆண்டவர் இயற்கையை படைத்தார். එතකොට ඒ සෝබාදහම රැක බලා ගන්නට සහ ඒවා ඒ තුල ජීවත් වෙමින් ප්‍රීති වෙන්න අපිව මෙව්වා. ஆகவே அந்த அன்பை அதை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களை படைத்தார். ඒ නිසා සෝබාදහමට ආදරය අවශ්‍යයි. எனவே இயற்கைக்கு அன்பு தேவை. ප්‍රේමවන්තයි. பிரியமானவர்களே, අද මුළු ලෝකෙම වෙනස් වෙලා තින්නේ. இன்றைக்கு முழு உலகமும் மாற்றம் அடைந்திருக்கிறது. ஏன்? මනුෂ්‍යයා සෝබාදහමට ආදරය කරන්නේ. மனுஷன் இயற்கைக்கு அன்பு செலுத்துவதில்லை. අපි සෑම ගස්කොළකට எல்லா மரம் செடி கொடிகளுக்கும், සතු සිව්පාවන්ට எல்லா மிருகங்கள் சுபாதைகளுக்கும், මුහුදට கடல்களுக்கும், දියඇලි වලට ஆறுகளுக்கும், මේ භූමියට இந்த பூமிக்கும், මේ පසට இந்த மண்களுக்கும் අපි ප්‍රේම කරන්න. நாங்கள் அன்பு ඒ செலுத்துவதில்லை. ආදරයෙන් දැක බලා ගන්න. அன்பாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ඊට පස්සේ භූමියට අපිට අස්වැන්න ලැබෙන්නේ. ஆகவே அதற்கு முன்னதாக பூமியிலே அறுவடை கிடைக்க போகிறது. සෝබාදහමේ හොඳ වාසාන්තරයක් ලැබෙන්නේ. இயற்கையிலே மிகவும் சூழ்நிலை நல்ல ஒரு சூழ்நிலை கிடைக்க අපේ போகிறது. ඇස් වලට සහ මනසට මානසික සුවයක් ලැබෙනවා. ஆகவே கண்களுக்கும் மனதுக்கும் மனது ரீதியான சுகம் கிடைக்கும். පරිසරය පිරිසිදු වෙන්න යනවා. ஆகவே சூழ்நிலை சுத்தமா இருக்கும். ලෝකයේ සුදුලක් වඩපත් වෙනවා. உள்ளகம் மிகவும் அலங்காரமாக மாறிவிடும். මනුෂ්‍යයා සිසිල් සුලකින් ජීවත් වෙන්නේ. மனுஷன் மிகவும் குளுமையான குளிர்ச்சியான காற்றிலே வாழ்ந்தாலே ආවේගශීලීභාවය තරහ යාම නැත්තම් මහා ඒ කරකසභාවය මනුෂ්‍යයන්ගෙන් නැති වෙන්නේ. ஆகவே மனுஷன் வாழ்க்கையில் மற்ற கடினமான காரியம் போய்விடும். ප්‍රේමවන්තනි අපිට තේරෙනවද ඒක? அன்பானவர்களே, ஒரு விலங்குதான் උදාහරණයක් හැටියට ගත්තොත් உதாரணமா எடுத்துக்கொண்டால் අපි දකිනවා දකුණු පළාතේ නැත්නම් පහත රට நான் பார்க்கிற பகுதியிலே ගොඩාක් අයට තරහ යන වැඩි. அதிகமாய் கோபம் ஜனங்களுக்கு. නමුත් උඩ රට සීතල පළාත් වලට තරහ යනවා අඩුයි. எனவே மலை பகுதியிலே குளிர்ச்சியான இடத்திலே கோபம் குறைவு. ඒගොල්ලෝගේ ලේ නිතරම ප්‍රමාණිකූලව තමයි පාලනය වෙන්නේ. அவங்களுடைய ரத்தம் ஒரு முறையா ஒரு கிரமமா தான் இருக்கும். දැන් මේ අවුවේ කරකසව වේලෙන අයගේ ලේ ගමන ඉතාම අධික වේගෙන් ගමන් කරන නිසා ඒක තරහ ප්‍රමාණය වැඩි. எனவே சூடு அதிகமா இருக்கிற ரத்தம் அதிகமாக ஓடுறபடியால் கோபம் வருது கூட. ඒක වෙහෙස වැඩි. அதிகம் கஷ்டம் கூட. දහඩිය වැඩි. வேர்வை கூட. අපිට තේරෙනවද ඒක? விலங்குதான் உங்களுக்கு අපේ ජීවිතේ. என் வாழ்க்கையிலே. එදා පියකරු සෝබාදහමක් එක්ක අපි ජීවත් වෙනකොට අපිට ඇත්තට පුදුම සැනසෙල්ලක් තියෙනවා. அந்த நல்ல ஒரு இயற்கையோடு வாழும்போது நல்ல ஒரு ஆதரவு இருந்திருக்கு. ඒ වගේ තමයි ගෙදරක ගත්තා. ஆகவே தான் வீடு எடுத்துக்கொண்டார். ගෙදර දෙමව්පියන් සහ දරුවන් ඒ ගෙදර සොදුරු බවින් ජීවත් වෙනවා. வீட்டிலே பெற்றோர் பிள்ளைகள் ஒரு அலங்காரமாக வாழ்வதனால் ප්‍රේමයේ නැමැති ජීවමාන අත්‍යවරම මත ජීවත් වෙනවා. ஆகவே அன்பு இருக்கிறதான ஜீவனுள்ள அடித்தளத்திலே வாழ்வோமா.
හරි සොඳුරු ජීවිතයක් ඒගොල්ලෝ ගන්න. மிகவும் அலங்காரமான வாழ்க்கை வாழ முடியும். ඔබ දන්නවද අපිට හැමෝටම ආදරය කරලා ප්‍රේම කරලා ඇතුළාන්තයෙන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය තියෙනවා. உங்களுக்கு தெரியுமா எல்லாரும் அன்பு செலுத்து பாசம் அன்பா இருக்கும்போது கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය අපිට තියෙනවා කියලා අපි ගොඩාක් කතා කරනවා. தேவனுடைய அன்பு இருக்கிறது அதிகமாக பேசுகிறோம். කාටද අපි ප්‍රේම කරන්නේ? யாருக்கு பேசுகிறோம்? அன்பு செலுத்துகிறோம். උන්වහන්සේ ප්‍රේම කළේ මහා පෞකාර අගාධයේ බලන්න බැරි තරම් නීච දුෂ්ට තත්වයක මනුෂ්‍ය ඉදිරිදී තමයි උන්වහන්සේ ප්‍රේම කළේ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பு செலுத்தால் மிகவும் பாவம் அக்கிரமம் நிறைந்த மனுஷன் மேலதான். අපි බොහෝ මනුෂ්‍යයන් අපි යමක් ඉල්ලගෙන ඉන්නකොට අපි ගේට්ටු ගන්නවා. ஆகவே ஒரு மனுஷன் ஒரு காரை கேட்டு வரும்போது கேட்ட முடிவிடும். ඒ මනුෂ්‍යයා හොරෙක් වෙන්න පුළුවන්, බේබද්දෙක් වෙන්න පුළුවන්, මොන මනුෂ්‍යකම වෙන්න පුළුවන්. குடிகாரரா இருக்கலாம், கள்ளரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். අපි අපි ගේට්ටු ගන්නවා. நாம் கதை முடிவிடும். අපි හොරට ගිය කියක් හරි මනුෂ්‍ය කිලෝ දෙන්නේ අපි අහක බලය. நான் சந்தைக்கு போனாலும் கூட யாராவது ஒரு பணம் கேட்டா கொடுக்காம போய் අපි දේව වචනේ කියන දිලින්දට දෙන්නට දෙවන්නසේ ණයට දුන්නා සම. ஆகவே தேவன் சொல்றார் ஏழ்மைக்கு கடன் கொடுக்கிறவன் அவருக்கு ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். අපි කොයි ස්ථානයේ ගමන් කරත් අපේ හදවතේ පරිත්‍යාගශීලී භාවයක්. எனவே நாம் எந்த இடத்துல சென்றாலும் இருதயம் தியாகம் நிறைந்த இருக்க வேண்டும். මොකද්ද මේ පරිත්‍යාගශීලී භාවය? என்ன தியாகம் நிறைந்த இருதயம் இருக்க வேண்டும். මම යේසුස් වහන්සේ වගේ උන්වහන්සේගේ වචනේ යේසුස් පියාණන් වහන්සේ යේසුස් වහන්සේ පරිත්‍යාග කළා වගේ பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவானவரை பரிசாய் கொடுத்ததை போல் මම ජේසුස් වහන්සේව මා තුලින් පරිත්‍යාගය කරන්න ඕන අනිත් நான் මනුෂ්‍යයන්. இயேசு கிறிஸ்துவானவரை மற்றவருக்கு தியாகமாய் கொடுக்க வேண்டும். ජේසුස් වහන්සේගේ ආදරය මා තුලින් ගලන්න ඕන අනිත් අය. இயேசு கிறிஸ்துவானுடைய அன்பு என் மூலமாய் மற்றவருக்கு செல்ல வேண்டும். මම ගිය සතියේ කතා කරා වගේ கடந்த கிழமைக்கு முன்னாடி பேசினது මේ සෙනඟ මට තොල් වලින් ප්‍රේම කරා. அந்த ஜனங்கள் உதடினால் அன்பு செலுத்துகிறார்கள். අද බොහෝ සෙනඟ පල්ලියටම පුදුම ප්‍රේමයෙන් උතුරනවා. ஆகவே இன்னைக்கு அநேகர் சபைக்கு வந்தவுடனே அதிகமாய் அன்புடன் இருக்கிறார்கள். හැබැයි අපි තුල ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය තිබුණා නම් எங்களுக்குள்ள கிறிஸ்துவானுடைய அன்பு இருக்குமானால் අපි මේ දේශයේ දෙස බලන්න වෙනස් විදියට. ஆகவே இந்த தேசத்தை பார்க்கக்கூடிய வித்தியாசமாய் අනිත් ජාතින් දෙස බලන්න වෙනස් විදියට. மற்ற ஜாதிகள் பார்க்கக்கூடிய வித்தியாசமாய் මොකද කොහොමද බලන්නේ? எப்படி பார்க்க போகிறோம்? අනේ මගේ තාත්තගේ සෙනඟ මේ වහල් කවුණ යක්ෂයා ගෙනහිල්ලා දෙන මේගොල්ලෝ කොහොම හරි අපි ගන්න ඕනේ කියන හදවත තමයි තියෙන්නේ. ஐயோ என் தகப்பனுடைய ஜனங்களை பிசாசு அடிமைத்தனத்துக்கு கொண்டு வைத்திருக்கிறானே, எப்படியா வீட்டுக்குள்ள வேண்டும் என்ற தாகம் இருக்க வேண்டும். මේක තමයි දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. இதுதான் தேவனுடைய அன்பு. හැබැයි අද සභාව මත මේ ව්‍යාප්ත වෙන ප්‍රේමිකාව වෙනස් වෙන්නේ. இன்னைக்கு சபையிலே வளர்கிற அன்பு வித்தியாசமா இருக்கிறது. හැබැයි මම මෙහෙම දේශනා කරයි කියලා ප්‍රේම කරන්න කියලා ඔබ ආරක්ෂා වෙලා මේ ප්‍රේමය කරන්න. எனவே நான் அன்பு தேவ செய்தியை கொடுக்கிறோம் நீங்கள் பாதுகாப்பாக அன்பு செலுத்துங்க. හැබැයි ඔබ බලන්න ඕනි යේසුස් වහන්සේගේ ඇස් දෙකෙන්. பார்க்க வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்களே. ඔබ යේසුස් වහන්සේ බලන විදියට හැම මිනිසෙකුට දිහා බලන්න ඕනේ. இயேசு கிறிஸ்துவான பார்க்க விதமாய் எல்லா மனுஷரையும் பார்க்க வேண்டும். ඔබ යේසුස් වහන්සේ වගේ ජීවත් වෙන්න ඕන නිසා තමයි යේසුස් වහන්සේ ඔබට ජීවිතේ පූජා කරන්නේ. இயேசு கிறிஸ்துவாய் வாழ வேண்டும் என்றபடியாக தான் இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்காக தன்னை பலியாக்கினார். මානව ජීවිතේ පූජා කරන්නේ. எனக்காக தன் வாழ்க்கையை பலியாக்கினார். ප්‍රශ්නේ තියෙනවා. பிரச்சனை இருக்குது. මම යේසුස් වහන්සේ වගේ ජීවත් වෙනවා. ஆகவே இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்கிறேனா? මම යේසුස් වහන්සේ වගේ ජීවත් වෙනවා නම් நான் இயேசு கிறிஸ்துவை போல் வாழ்வேனா? මා තුලින් දකින්න යේසුස් වහන්සේ. எனக்குள்ளாய் காணும் இயேசு கிறிஸ்துவானவர். ඒ නිසා දේව දරුවනේ. ஆகவே தேவ பிள்ளைகளே, යේසුස් වහන්සේ වගේ මම ගමන් කරන්න ඕනේ. இயேசு கிறிஸ்துவானவரை போல் நான் பயணம் செல்ல வேண்டும். යේසුස් වහන්සේ වගේ සිනා මුසුමෝනි ජීවත් වෙන්න ඕනේ. இயேசு கிறிஸ்துவானவரோடு சிரித்த முகத்தோடு வாழ வேண்டும். යේසුස් වහන්සේ වගේ හැම කෙනෙක්ගේ හදවතට ලං වෙන්න ඕනේ. இயேசு கிறிஸ்துவானவர் போல் எல்லா இதயத்தோடு கிட்ட நெருக்கமாக வேண்டும். අපි දකිනවා මේ ලාදු රෝගියාගේ ළඟට මිනිස්සෙක් ලං වෙන්නේ නැති කාලෙක. ஆகவே நான் பார்க்கிற குஷ்டரோகிய மனுஷன் சேராத இடத்துல ලාදු. කුෂ්ඨරෝගින් ලාදු. ඒකම කියන්නේ. බොහෝ මිනිස්සු ලාදු රෝගීන් ළඟට ලං වෙන්නේ නැති කාලෙක. நோயாளி இருக்கிற மனுஷன் நெருங்காத நேரத்துல මිනිස්සු ඒ මිනිස්සු පොළවේ එපා කරපු වෙලාව. மனுஷன் அதாவது பூமியிலே வெறுத்த நேரத்துல සාපලද්දෙක් කියලා ප්‍රතික්ෂේප කරන වෙලාව. சபிக்கப்பட்டவனுக்கு மரணத்த நேரத்துல යේසුස් වහන්සේ. இயேசுவானவர் ඒ මිනිස්සුගේ ළඟට ගිහින් அந்த மனுஷன் சென்று එයාගේ අත්හල්නවා. அவன் அந்த கையை பிடிக்கிறான். එයා සුව කරා. சும்மாகிறான். මොකද්ද මේ කළේ? என்ன செய்கிறான்? CD එකක් ගහන්න නෙවෙයි. ஒரு சீட் அடிக்கிறது இல்ல, ප්‍රසිද්ධ වෙන්න නෙවෙයි. பிரசித்தமானது இல்ல, ප්‍රේම කළේ. அன்பு செலுத்தினார், ආදරය කළා. நேசித்தார். ඒ තුලින් මිනිස්සුන්ට කතා කළා. அது மூலமா மனுஷனுக்கு பேசினார். මේ පොළවේ මිනිස්සුන් විසින් එපා කරපු මිනිස්සුන්ට මම ආදරය කරනවා. மனுஷன் மூலம் வெறுக்கப்பட்ட மனுஷனுக்கு அன்பு செலுத்தினார். කිසි කෙනෙක් විනාශයට කැමති නැහැ. ஒருவரும் கெட்டு போக அவர் விருப்பமற்றவர். කුෂ්ඨ රෝගී ළඟට ගියා. குஷ்டரோகிகளுக்கு போனார். සමාජයේ ප්‍රතික්ෂේප කරලා ඒගොල්ලෝ සාපලද්ද කියලා කවුරුත් ජාතිය. சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டு சபிக்கப்பட்டவர்கள் என்று வெறுக்கப்பட்ட ஜாதி. සොරේ ජාතියක් වුත් වෙනත්
කොන් කරපු මනුෂ්‍ය කොටස. ஒதுக்கப்பட்டதான மனுஷ இனங்கள். ඒගොල්ලෝගේ ළඟට ගිහිල්ලා ආදරේ ගෝ සිපැලනවා. ஆகவே அவர் போய் அன்பு உற்சவம் செய்கிறார். මනුෂ්‍යයන්ට ඒ ප්‍රේමය දරා ගන්න බැරුව මිනිස්සු උන්වහන්සේගා වැද වෙනවා. ஆகவே அன்பை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களை ஜனங்கள் அவரிடத்தை பணிந்து கொள்கிறார்கள். මිනිස්සු ආදරයෙන් පිරලා කෑ ගහන්න. ஜனங்கள் அன்பிலே நிறைந்து அழுகிறார்கள். ආදරේ නැතියට ආදරේ කරාම කොච්චර සතුටුද? அன்பு இல்லாதவர்களே அன்பு செலுத்தும் போது எவ்வளவு சந்தோஷம். ඒ නිසා ඔබයි මමයි දෙවියන් වහන්සේ කැඳවලා තියෙන මෙන්න මේ වගේ ආදරේ. என்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார் இப்படியாக அன்பா இருக்க வேண்டும். සමහර මිනිස්සු හිතන්න පුළුවන් අපි ආදරය කරලා hina වෙලා විමුක්තාලු කරගෙන ඉන්නකොට சிலர் நினைக்கிறாங்க அன்பாய் சந்தோஷமா இருக்கும்போது අනවශ්‍ය විහිළු නෙවෙයි. தேவையில்லாத கேள்வி அல்ல. අවුකරන විහිළු නෙවෙයි. பாவம் செய்த கேள்வி அல்ல. හැම එකම ආදරයෙන් ප්‍රේමයෙන් පිරලා විහිළු කරනකොට සමහර මිනිස්සු இதயம் அன்பா இருக்கிறவர்கள் මෙයාට පිස්සු. ஒரு பைத்தியம். මෙයා පාස්ටර් කෙනෙක් කියලා දැනගන්න ඕනේ. ஒரு பாஸ்டர் தெளிவுரை මෙයා ඉහළ තැනක ඉන්න ඕනේ. மேலிருக்க வேண்டும். මෙයා ලොකු ඔළුවක් තියෙන්න ඕනේ. சரியான தலை இருக்கணும். මේ වගේ ජීවිතයක් නෑ යේසුස් වහන්සේට තිබුණේ. அப்படியான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு යේසුස් වහන්සේ සාමාන්‍ය මනුෂ්‍යත්වයක ජීවත් වුණා. இயேசு கிறிஸ்துவான சாதாரண மனுஷனா வாழ்ந்தார். ඔව් හැම ප්‍රේමයේ අත්දැකපු නැති හැම කෙනෙකුටම ප්‍රේම කළා. ஆகவே அன்பை அனுபவிக்க எல்லா நேரத்திலுமே அன்பு செலுத்தினார். ඔවුන්ට ජේසුස් වහන්සේ නැතුවම ජීවත් වෙන්න බැරි තරම් ජේසුස් වහන්සේ මනුෂ්‍යයන්ට හදවත් වලට සමීප වුණා. இயேசு இல்லாமல் வாழ முடியாது என்ற ரீதியிலே அவர் மனுஷனோட இதயத்திலே நெருக்கமாய் ඒ ප්‍රේමය තමයි පාවුල්ලා සීලස්ලා පේදුරුලා යාකෝබ්ලා යොහන්ලා තුල තිබුණේ. அந்த அன்பு பரிசுத்த பவுல் சீலா யாக்கோபு யோவான் உள்ளவர்களா இருந்தது. ඒ නිසා ඔවුන්ට හිරගෙදරත් ඔවුන්ට ඔවුන් හිරගෙදර හිටියත් ගල් ගහලා මැරුවත් මොනවා වුණත් ඔවුන්ට ප්‍රේමය නැමැති දිව්‍යමය ජීවනයේ නිසා ඔවුන්ට ඒව දැනුනේ නැහැ. எனவே அவர்கள் அந்த அன்பு அவர்களுக்குள்ளாக அந்த அன்பு இருந்தபடியால் இருக்கவில்லை. ප්‍රේමය කියන්නේ හරි වෙනස් දෙයක්. அன்பு என்பது மிகவும் வித்தியாசமானது. මුළු පොළොව තලයේම පවතින ප්‍රේමය නිසා. முழு உலகம் நிலைத்திருப்பது அன்பு நிமித்தமாகவே. අයියද මේ සෝබාදහම වියරු වැටලා තියෙන්නේ. ஏன் இந்த இயற்கை போடு இந்த இயற்கையும் காஞ்சு போயிருக்குது? අයි මේ අවකාශ වියරු වැටලා තියෙන්නේ. ஏன் இந்த ஆகாயம் ஒரு வித்தியாசமா இருக்குது? මිනිස්සු සෝබාදහම නාස්ති කරන නිසා. மனுஷன் இயற்கையை அழிக்கிறபடியால் ඒක විනාශ කරන නිසා. அழிக்கிறபடியால் ඔබට තේරෙනවා. ஒரு விலங்குதான். ඔබ හැමදාම සතෙක් ගාවට ගිහින් සතාවත් හොඳට අතගාලා ආදරෙන් එයාට සලකන්න. ஒரு நாள் போய் ஒரு மிருகத்தை நீ வளர்க்குறதா விரும்பமா இருக்கா? ஏதோ மிருகத்தை போய் நீங்க சாப்பாடு கொடுத்து பாருங்க. එයා ඔබට කොච්චර ගරු කරනවද? எவ்வளவு கனப்படுகிறது, ඔයාට කොච්චර ආදරෙද කියලා. எவ்வளவு அன்பு செலுத்துகிறது. දෙවියන් වහන්සේ හරි ප්‍රේමණීය. ஆண்டவர் மிக மிக அன்புள்ளவர். මේ ලෝකෙම පවතින ප්‍රේමය තුල. உலகமே நிலைத்திருக்கிறது அன்பிலே. හැබැයි මේ මිනිස්සුන්ගේ මවාගත්තු ප්‍රේමය නෙවෙයි. ஆகவே மனுஷன் படைக்கப்படனான அன்பல்ல. ඔබ ජේසුස් වහන්සේ වගේ උන්වහන්සේගේ ජීවිත රටාව ඔබ අධ්‍යයනය කරන්න. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முறையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අද බොහෝ උපාධියගත් ලොකු මිනිස්සුන්ට ඇදහිලිවත් ගන්න මේක නැහැ. இன்னைக்கு அநேக பட்டம் பெற்றதான பட்டதாரிகளுக்கு இப்படிப்பட்ட அன்பு இல்லை. නමුත් මිනිස්සුන්ගේ හදවතට ලං වෙලා මිනිස්සු සුවපත් වෙන මිනිස්සුත් එක්ක ආදරයෙන් ඉන්න මේ දේවල් බොහෝ දිනකට අමතක වෙනවා. ஆகவே மனுஷனை அன்பா இருந்து மனுஷனோட நல்ல ஒரு நெருக்கமா இருப்பதை மறந்துட்டார்கள். බොහෝ මිනිස්සු ඇදහිලිවත් එක්ක වෙලා ඉන්න කාලයක් බොහෝ දුප්පත් මිනිස්සුත් එක්ක දුප්පත් ඇදහිලිවන්තයොත් එක්ක කාලා බීලා එකට ආදරෙන් හිටියා. அநேகர் விசுவாசிகள் இருக்கும்போது ஏழ்மையா நபரோடு நல்லா சாப்பிட்டு குடித்திருந்தார்கள். එයා ක්‍රමක්‍රමයෙන් ලොකු දේවදාසියෙක් වුණාට පස්සේ கொஞ்சம் கொஞ்சமாய் கிரமமாய் கொஞ்சம் பெரிதா தேவதாசரான பின்பதாக අර හැම දෙයක්ම අමතක කරනවා. எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். එයාගේ මනසට සාතන් කියනවා. அவருடைய மனதுக்கு சாத்தான் கொண்டு வருகிறான். දැන් ඔයා ලොකු කෙනෙක්. நீ ஒரு பெரியவர். දැන් ඔයා ගෞරවය ලබන්න ඕන நீ කෙනෙක්. கணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது දැන් ඔයාගේ තත්ත්වය ආරක්ෂා කරගන්න ඕන. உங்களுடைய தகுதியை பாதுகாத்துக் கொள்ள ඒ வேண்டும். නිසා ඔයා දැන් වැඩි මිනිස්සුන්ට කතා කරන්න හොඳ නැහැ. நீங்கள் மனுஷனோட அதிகம் பேசக்கூடாது. ඔයා ඔයාගේ ගෞරවය රැකගෙන ජීවත් වෙන්න. நீங்கள் உங்களுடைய கணத்தை காத்துக்கொண்டு நீ வாழ අපිට வேண்டும். තමයි ඔයාගේ දරුවන්ට ඒ ගෞරවය ලැබෙන්නේ. அப்பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த கௌரவம் கிடைக்கும். කියලා කොයිද හරි තියෙන බයිබල් පද ටිකක් එක්ක කියලා මිනිස්සු ලාගෙන. ஏதாவது வேதவசனத்தை பொறுக்கி ஆன செய்துருவாங்க. මනුෂ්‍යයට දුක හිතෙනවා. மனுஷன் துக்கப்படுவார். ප්‍රේමවන්තේ. பிரியமான தேவஜனங்களே, ජේසුස් වහන්සේ එච්චර සුද්ධ තැනකට වහන්සේ වෙලා ඉන්නේ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியாய் பரிசுத்தம் கூட තරාතිරම් බලන්නේ නැතුව මහා පෞකාර නන්ද කහන ජීවිත මිනිස්සු දෙසා ප්‍රේම කරා. பட்சபாதம் பார்க்காமல் மிகவும் பாவியான மனுஷன் மேல் அன்பு செலுத்தினார். අපි ලොකු උපාධි තියෙන පුළුවන්. எங்களுக்கு பெரிதான பட்டங்கள் இருக்கலாம். ලොකු සල්ලිකාර ඇදහිලිවන්ත පවුලක් වෙන්න பெரிதான පුළුවන්. பணக்கார ஐஸ்வர்யவானாகிய ஒரு விசுவாச குடும்பம் இருக்கலாம். හොඳ ශුද්ධකමිකව ජීවත් වෙනවා වෙන්න පුළුවන්. பரிசுத்தமாய் வாழலாம். හැබැයි අපි හදවතින් මිනිස්සුන්ට ආදරය කරලා ප්‍රේම කරලා ඒගොල්ලොත් එක්ක දිව්‍ය ප්‍රේමය බෙදා ගන්න. எனவே நாங்கள் ஒரு மனுஷன் மிகவும் ஆழமான அன்பை செலுத்தி அந்த அன்பை அவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும். මිනිස්සු සුවපත් වෙන්න. மனுஷன் நெருக்கமாக விடுவார்.
මනුෂ්‍ය සුවපත් වෙනවා. மனுஷன் சுகமாயிடுவான். ඔබ හෙදියක් ගන්න. හෙදියක් නර්ස් නෝඩ அதாவது ஒரு தாதியர் வைத்தியசாலைக்காரர் ஒரு தாதியர் நர்ஸ் வரும். ගොඩක් ස්පිරිතාල වලට ලෙඩු ගියාට පස්සේ அதிகமாக வைத்தியசாலைக்கு வியாதிஸ்தர் போன உடனே මේක මම අත්දැකපු දෙයක්. நான் கண்ட ஒரு காரியம் ගෙදරින් ලැබෙන්නේ නැති வீட்டில் கிடைக்காது ආදරය සෙනෙහස සමහරවිට අපිට ගෙදරින් ලැබෙනවා. அதற்கு வீட்டில் கிடைக்காத ஒரு அன்பு கிடைக்கிறது. ඒ හෙදියන් ආවම අපේ අතිකල්ලලා අපේ හදවතට කතා කරලා ඔයා මේ දිව්වද කොහොමද සතුටින් ඉන්නවද කියන එයාගේ ඒ අඳුම දිහා නෙමෙයි බලන්නේ. அந்த தாதியர் வந்து அதாவது நீ இப்படி மருந்து கொடுத்தீங்கன்னா இப்படி இருந்தீங்கன்னு சொல்லி ஒரு கை பார்க்கும்போது එයාලගේ තුවාල වලට බේත් දාලා එයාට ආදරේ සලකනවා. அவருடைய காயங்களுக்கு மருந்து போட்டு அன்பாய் கரசல சொல்றாரு. එයාලගේ හද සුවපත් වෙනකොට ඒගොල්ලෝගේ ශරීරය සුවපත් වෙනවා. ஆகவே அவர் அப்பொழுதுதான் சரீர சுகமாகிவிடும். ඇත්තට මේගොල්ලෝ ගැලවිලා වුණා සෙනගක් වුණා. அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தாலும் දෙවියන් වහන්සේගේ මුල් ප්‍රේමයේ කොටස් ඒගොල්ලෝ ගා තියෙනවා. தேவனுடைய ஆதி அன்பிலே ஒரு பகுதி அவர்களிடத்தில் இருக்கிறது. ඒ නිසා ආදරය කියන්නේ හරි වෙනස් දෙයක්. ஆகவே அன்பு என்பது மிக வித்தியாசமானது. ඒක පරිත්‍යාගයක්. அது ஒரு தியாகம். කී දෙනෙකුට මේ පරිත්‍යාගය කරන්න හදවතක් තියෙනවා. எத்தனை பேருக்கு தியாகம் செய்யக்கூடியதான ஒரு இருதயம் இருக்கிறது. ගෙවල් හදන දෙනෙක් නෙවෙයි. வீட்டு மட்டும் கட்டி මුදල් கொடுக்கிறது දෙන இல்ல. එක නෙවෙයි. பணம் கொடுக்கிறது இல்ல. ඒගොල්ලන්ට කන්න බොන දෙන එක නෙවෙයි. சாப்பாடு கொடுக்கிறது இல்ல. ආදරය කිරීම. அன்பு செலுத்துவது. අපිට ඒගොල්ලෝගේ තැනට යන්න පුළුවන්. அவருக்கு போக முடியுமா? ජේසුස් වහන්සේ ඒ තල්පත් ඇතුළට ගියා. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு போனது. යේසුස් වහන්සේ මේ 5000කට ගණ දෙනකොට ඒ කලාවේ වනාන්තරයේ ඇදිලි වන්තයොත් එක්ක இயேசு එතනම සිටියා. கிறிஸ்துவானவர் 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கும் போது வனாந்தரத்திலே விசுவாசம் இருந்தார்கள். අද ඇදිලි වන්තයෝ පල්ලි නිදා ගන්නවා. දේව ගැටියෝ ඉහළ පිළිගත්තා. விசுவாசிகள் இன்றைக்கு சபையில தூங்குவார்கள், போதகமாக மேலிடத்தில் தூங்குகிறார்கள். අද මේ ශ්‍රී ලංකාවට සහ ලෝකෙට අවශ්‍ය ජේසුස් වහන්සේ වගේ ආදරෙන් ජීවත් වෙන දේව ගැටියෝ සහ ඇදිලි වන්තයෝ. இன்னைக்கு இலங்கை உலகத்திலே மிகவும் அன்பாய் வாழக்கூடியதான போதகர் விசுவாசிகள், සේවකයෝ. ஊழியக்காரர்கள், ਉਹ සේවකයෝ அதிக බොහෝ ஊழியக்காரர்கள், කෝටිපති ව්‍යාපාරික. அநேக கோடீஸ்வர කාටවත් දොස් කියනව නෙවෙයි. කාටවත් දොස් කියනව නෙවෙයි. யாருக்கும் குறை சொல்லவில்லை. බොහෝ දේව ගැතිවරු ඉන්නවා. අනේක බයිසිකලයක්. அநேக போதகர்மா இருக்கார்கள் வயசுகளை போல. එයා අපේනිකාය නෙවෙයි. එයා හරිනේ ඒව අපි වෙන් කරනවා. அவர் எங்களை போல வேர்பிரித்து பாருங்க. මේක කවදාවත් කරන්න හොඳ නැහැ. ஒரு நாளும் செய்யக்கூடாது ஒன்று. එයා වැරදි තැනක ඉන්නකොට අපි එයාට ආදරය කරලා එයාට හොඳ දේ කියලා දීලා එයාට අපි පරිත්‍යාගයක් කරලා එයාව හරි තැන ගෙනියන එක තමයි தவறான ප්‍රේමය. இடத்திலே அவர் இருப்பாரானால் நாங்கள் தியாகமாய் அவரோடு பேசி அன்பா இருந்து நாங்கள் சரியான இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். මම ප්‍රේමය කියන දේ කවදාකවත් දැකපු කෙනෙක් නෙවෙයි. ஆகவே அன்பை ஒரு நாள் நான் கண்டவர் அல்ல. ඔර දෙමව්පියෝගේ ආදරය ලකුණු නැති. நான் பெற்றோருடைய அன்பை பெற்றுக் கொள்ளாதவர். දෙමව්පිය හිටියත් මම කවදාකවත් ආදරය කරන්නේ. பெற்றோர் இருந்தாலும் கூட அன்பை பெற்றுக் கொள்ளாதவரா இருந்தேன். මනුෂ්‍යයන්ගේ ආදරය ලකුණු නැති කෙනෙක්. மனுஷனுடைய அன்பை அறியாதவர். මම කැලෑවක ජීවත් වෙන நான் මනුස්සයෙක්. காட்டிலே வாழ்ந்த மனுஷனா இருக்கிறேன். මම එක දෙයක් දැක්කා. ஒரு காரியம் கண்டேன். ආදරය කාගෙන්වත් නැති දවසක அன்பு யாரிடத்திலேயும் இல்லாத நேரத்தில் මට ජේසුගේ ආදරය මෙච්චර දැනෙන්නේ යන්නේ නිසා. ஆகவே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அன்பு எனக்கு தெரிகிறது அதிகமாகவே. මගේ කිරිබිලා තියෙන එක පැය. ஆகவே என் தாய் பால் குடித்திருக்கிற ஒரு மணி நேரம். ඒතර මිනිස්සු කියන්න පුළුවන් ඒක තමයි අපි ගෝඩ දේශනා කරන්න කියලා. ஆகவே ஜனம் சொன்னா இதுக்கு இப்படிதான் இப்படி மௌலிக பிரமாணம் பண்ணா சொல்லு. මම ඉතා පෞකාරයෙක් වෙලා මම අඳගසන දුෂ්ට ජීවිතයක ඉන්න වෙලාව. நான் பாவியாயிருந்து நாற்றம் அடிக்கிறதான வாழ்க்கை வாழ சந்தர்ப்பத்திலே හැම මිනිස්සෙක්ම මාව රවට්ටපු වෙලාව. எல்லா மனுஷர்களும் என்னை ஏமாற்றின சந்தர்ப்பத்திலே බොහෝ කිතුරුවල් මාව රවට්ටපු වෙලාව. அநேக கிறிஸ்தவர்கள் கூட என்னை ஏமாற்றின சந்தர்ப்பத்திலே මම ආදරේ පිපාසය වෙලා මාව මට ආදරේ කෝ කියන ජීවත් වෙන වෙලාව. ஆகவே அன்பிலே ஏங்கி கொண்டிருந்த நேரத்திலே அன்பை ஏங்கி கொண்ட நேரத்திலே මම ජේසුස් වහන්සේගේ ආදරය ඇත්තටම දැක්කා. நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனுபவித்தேன். මට ආදරය දැනෙච්ච දේ තමයි මම අද ඔබට කතා කරන්නේ. எனக்கு அன்பு விளங்குனதான ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறேன். ඒ ආදරේ මට කවදාවත් අමතක වෙන්නේ அந்த அன்பு ஒரு நாள் எனக்கு மறக்க නැහැ. முடியாது. ඒක මගේ ජීවිතේට ඇතුල් වෙලා තියෙනවා. அதோட வாழ்க்கையில உள் போயிருக்கிறது, உள்ளே போயிருக்கிறது. මට එක දෙයක් දැනෙනවා. நான் ஒரு காரியம் உணர்கிறேன். මම ගොඩක් වෙලාවට කරන දෙයක් තියෙනවා. நான் அநேகமாக செய்கிற ஒரு காரியம் இருக்கிறது. මම කෑම ගේනකොට මගේ පවුලටත් එක්ක ගෙනාවා. ஆகவே நான் ஆகாரம் கொண்டு வரும்போது හැබැයි මටත් එක්ක තමයි ගේන්නේ. எனக்கு எந்த கொண்டு வருவேன். හැබැයි කවුරු හරි බඩගින්න ඉන්නවනේ. யாராவது பசியோடு இருந்தால்
මගේ මම ඒක දෙනවා. நான் அதை கொடுத்து விடுவேன். ඒක දිනපතාම දීලා තියෙනවා. தினமும் கொடுத்திருக்கிறேன். ඒක තමයි මගේ පරිත්‍යාගය. அதுதான் என்னோட தியாகம். මට දැනෙනවා. நான் உணர்கிறேன். ඊයත් සතුටින් කෑම කාලා දෙවියන් වහන්සේ ස්තුති කරයි. அவரும் சந்தோஷமா சாப்பிட்டு ஆண்டவர் நன்றி செலுத்துவார் அல்லவா? මේක දැනෙන ආදරය. இது உணர்கிறதா அன்பு. අපි හැමෝම මේ ආදරයට ඇතුළු වෙනවා. எல்லாரும் இந்த அன்புல உட்பிரவேசிக்க வேண்டும். එක කොරන්දු පොතේ. 1 கொரிந்தியர் 13:1. 13ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். අපි දෙවියන් වහන්සේගේ වචන කියවලා බලමු. நான் தேவனுடைய வார்த்தையை வாசித்து பார்ப்போம். දහතුනේ පළවෙනි පදේ. 13ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். 1 கொரிந்தியர். එක කොරන්තිය. 1 கொரிந்தியர். මම මනුෂ්‍යයන්ගේද දේවදූතයන්ගේද භාෂාවලින් කතා කරන්නේ නම් නමුත් මට ප්‍රේමය නැත්නම් හඬනකට පිටතට නොහොත් ශබ්දනකට අත්තලකට සමානයි. සමාන වී සිටිමි. මට අනාගත වාක්‍ය කියව තිබුණත් වැඩක් නැහැ කියලා දේවදාසක වචනේ. அதாவது அவர் சொல்லுகிறார் எனக்கு மனுஷ பாசம் தூதர் பாசம் பேசினாலும் கூட அன்பில் இராவிட்டால் நான் சத்தமுடைய எங்களுக்கு මම මනුෂ්‍යයන්ගේ භාෂාවලින් කතා කරනවා. நான் மனுஷருடைய பாஷையை பேசினாலும் දේවදූතයන්ගේ භාෂාවලින් தேவ කතා කරනවා. தூதருடைய பாஷையை பேசினாலும் අනාගත වාක්‍ය කිව්වා. தீர்க்க தரிசனம் சொன்னாலும் මේ මගේ ශරීරය තවත් කෙනෙකුගෙන් දවන්න දුන්නා. ஆகவே என்னோட இன்னொரு காரியம் ඕනෑ දේවල් කරා. என்ன காரியம் செய்தாலும் වැඩක් නැහැ. வேலை இல்லை. මොකද? காரணம் අර යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය. அது இயேசு கிறிஸ்துவோட அன்பு. මම කතා කරන්නේ යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය நான் ගැන. பேசுறது இயேசு கிறிஸ்துவோட அன்பை குறித்து. අපි මිනිස්සුන්ට කන්න දීලා තියෙනවා, දුක් දීලා තියෙනවා, ஜனங்களுக்கு உடை கொடுத்திருக்கிறோம், சாப்பாடு கொடுத்திருக்கிறோம், නැත්නම් තෑග දීලා තියෙන මේව නෙමෙයි වෙන්නේ. பரிசு கொடுத்திருக்கிறோம். அதல்ல, මේව යුතුයකම්. இது கடமைகள். මම කතා කරන්නේ පරිත්‍යාගය ගැන. நான் பேசுறது தியாகத்தை குறித்து. මම මගේ ආත්මෙට දැනෙනවා යේසුස් වහන්සේගේ ඒ ජීවිත විදිය තමයි අපිට ඕනේ කියලා. எனவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த விதமே எனக்கு வேண்டும் என்று நான் பேசுகிறேன். මට නිතරම හිතන දෙයක් තමයි මට යම් මුදලක් ලැබිලා මම යම් තැනක ඉන්න නිසා මට ආසයි තවත් මගේ සහෝදරයන්ට හොයලා ගිහලා ආදරය කරලා සලකන්න. ஆகவே எனக்கு பணம் கிடையாது, எல்லாம் கிடைத்திருந்தாலும் கூட எனக்கு ஆசை மற்றவரை தேடி போய் அவர்களுக்கு அன்பாக கரிசனை செலுத்துவது. මම ගැනට මේ වර්ණනා කරන්නේ. என்னை குறித்து நான் வர்ணிக்கவில்லை. මට වර්ණනා කරන ජීවිතයක් තිබුණා මම යේසුගේ ප්‍රේමය වාගෙන යන්නේ නැහැ. எனக்கு அன்பு நான் அன்பு அதாவது எனக்கு வர்ணிக்கக்கூடிய அன்பு வாழ்க்கை இருந்தால் எனக்கு இயேசுவை தேடி போய் கிடைக்க மாட்டேன். මට යේසුගේ ආදරය දැනුණා. எனக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு நான் உணர்த்தப்பட்டேன். උන්වහන්සේගේ හදවත මට දැනුණා. இயேசு கிறிஸ்துவின் அன்பு எனக்கு நான் உணரப்பட்டேன். ඒ හදවත තාමත් මම ආසාවෙන් ස්පර්ශ කරනවා. அந்த அன்பை இன்னுமாக ආසையோடு இருக்கிறேன். අපි ප්‍රේමවන්තයනි අපි මේ ඇදහිලිවන්ත ගමන යනකොට பிரியமானவர்களே, நாங்கள் விசுவாச பயணம் போகும்போது අපේ අතින් පාප සිද්ධ වෙනකොට අපි උන්වහන්සේ දාලා ගියේ නැහැ. ஆகவே எங்களுக்குள்ள பாவம் வரும்போது பாவம் ஏற்படும் போது நாங்கள் அவரோடு போகவில்லை. කොච්චර දාවිත් යති වෛශ්‍යකමක් වුණ දාවිත් අත්හැරලා ගියේ නැහැ. ஆகவே தாவீதுக்காக எவ்வளவு விபச்சாரமான பாவம் செய்தாலும் கூட விட்டு போகவில்லை. දාවිත් ඒ පාපයට පසුතැවිලා උන්වහන්සේ ළඟට යනකොට උන්වහන්සේ ආදරෙන් පිළිගත්තා. தாவீது அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவரிடத்தில் போகும்போது அன்பாய் ஏற்றுக்கொண்டார். ඔබටයි මටයි ඉවසීමයි ඇදහිල්ල ඇති තියෙනවා. உங்களுக்கும் எனக்கும் ஒரு அன்பான பொறுமை இருக்கிறதா? අන්‍ය භාෂාවෙන් කතා කරනවා. அன்னை பாஷை பேசுகிறோம். දේවදූතයන්ගේ භාෂාවෙන් කතා தேவ කරනවා. தூதனை பாஷை பேசுகிறோம். ආස්කම් ගැන සාක්ෂි දරනවා. அற்புதத்தை குறித்து சாட்சி சொல்கிறோம். මගේ ජීවිතේ වෙනස් වුණා කියලා. வாழ்க்கை மாற்றப்படுது சொல்கிறோம். හැබැයි මිනිස්සෙක්ගේ අපිට තවත් කෙනෙක්ගෙන් අපිට දුර්වල තවත් කෙනෙක්ගෙන් අපිට ප්‍රශ්නයක් හා ගැටලුවක් වෙලා මගේ මනස රිදෙච්ච වෙලාවේ ஆகவே மற்றவருடைய பிரச்சனை வந்து மற்றவருடைய பிரயோஜனமான காரியம் நடந்து ஒரு இருதயம் உடைக்கப்படுகிறது. මගේ ඇතුළාන්තයෙන් එන්නව ගතිගුණ මොනවද? எங்களுடைய உள்ளான குணாதிசயம் என்ன? යේසුස් වහන්සේගේ අත්වලට එන ගහලා එලාට කසපහරවල් දෙන වෙලාවේ උන්වහන්සේ මොනවද කියන්නේ? இயேசு கிறிஸ்துவானுடைய சரீரத்திலே ஆணி அடிக்கப்பட்ட நேரத்தில் என்ன சொல்கிறார்? ස්වාමීන් නොදැනකට වරදෙන් සමාව දෙන්න. பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்வது இன்னது அறியாமல் செய்தார்கள். ප්‍රේමවන්ත හදවතක් තිබුණේ. அந்த அன்புள்ள இருதயம் இருந்தது. ඒ තමන්ට ඇන ගහන මිනිස්සු පවා නිරේට යන්න හොඳ නැහැ කියන හදවත තිබුණේ. ஆகவே தனக்கு தன்னை ஆணையை அடிக்கிறவர்கள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது என்ற அன்பு இருக்கிறது. මම මෙතෙන්දි කියන්නේ අන්තවාදී වෙලා ඔබ නිකන් මේ පොළොවට අමුතු ප්‍රේමයක් දෙන්න කියලා නෙමෙයි මම කතා කරන්නේ. வித்தியாசமான அன்பை கொண்டு நான் பேசல. ඒකම මුලාවීමක් ගැන නෙමෙයි මම කතා කරන්නේ. ஆகவே ஒரு அடிமையாக கிடைக்கல. අපිට පුදුම සමාදානය රැක ගන්න. ஆகவே நாங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். අපිට වැරදි කරන ඇදහිලිවන්තෙක් හෝ වේවා දේවදාසෙක් හෝ වේවා ලෝකෙ මිනිසෙක් හෝ වේවා ஆகவே தவறு செய்யறதால விசுவாசியாக உலக மனுஷனா இருக்கலாம். ඕනම කෙනෙක් කියන எந்த மனுஷனை குறித்து අපිට නින්දා ආපාස ඕනම දෙයක් எங்களுக்கு நிந்தனை அதாவது ஏழு எல்லா காரியங்களும் குறித்து එයාට ආදරේ සලකන්න ඕනේ.
அன்பாய் அவரை கவனிக்க வேண்டும். ආත්මිකව නුඹලා දුර්වලව දරාගන්න කියලා දේ වචන. ஆவிக்குரிய ரீதியில கைவிட்டு தாய்க்கோன்னு சொல்லுகிறார். අපි ඒවට මේ කරන්නේ. நாங்கள் அப்படி செய்ததில்லை. ප්‍රේමයෙන් අන්‍ය භාෂාවක් කතා කරලා ඔක්කොම කරගෙන ඉවර වෙලා அந்நிய பாஷைலாம் பேச முடியாச்சு. කාගෙන් හරි වරදක් වුණාට පස්සේ யாட்டாவது ஒரு பிழையை கண்டு விடுறோம். එයා දෙවියන් වහන්සේගේ ධර්මවලේ ඒම කරේ ගන්න ඕන ஏன் செய்தார்? ඒගොල්ලෝ සාධාරණය වෙන්න යනවා. அவங்க சாதாரண வாழ்வாங்க. ප්‍රේමවන්තේ. அன்பானவர்களே, එක දෙයක් තියෙනවා. எங்கள் ஒரு காரியம் இருக்குது. කවුරු වැරදි කරා. யார் தவறு செய்தாலும் මේ දෙවිදුන්ගේ ප්‍රේමය අපි තුල තියෙනවා. தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள இருக்குமானால் ඊර්ෂ්‍යාවෙන් பொறாமை, වෛර කරන්නේ නැහැ. வைராகியம் செய்ய மாட்டோம். වේද කරන්නේ නැහැ. பிரிவினை ஏற்பட மாட்டோம். ඇයි එහෙම වෙන්නේ නැත්තේ? ஏன் அப்படி උන්වහන්සේ ප්‍රේමය අපිට පුද කළේ. ஆகவே அவர் அன்பு செலுத்தினார். අද කසන දුෂ්ට දුර්ජන අගාධ පාපේ අගාධ ඉන්න වෙනවා. நாற்றம் அடிக்கிறதான மிகவும் மிகவும் அக்கிரம் நிறைந்த பாவத்தில் வாழ்ற பாவியாக இருக்கிறேன். අන්න ඒ සිතින් අපි දිහා බලන්න. அந்த இருதயத்திலே பார்க்க வேண்டும். ඒ හදවතින් බලන්න තවත් කෙනෙක් දිහා. அந்த இருதயத்திலே மற்றவர்களுக்கு பாருங்க. ඒ මට වැරදි කරනකොට කිතුරෙක් වේවා ඒ ප්‍රේමයෙන් බලන්න. ஆகவே தவறு செய்யும் போது அந்த அன்புலே பாருங்க. ඔබට වෛර කරන්න ඔබට තණ්ඩු කරන්න ඔබට එගේස් කරන්න ඔබත් එක්ක තරග කරන්න ඔබ ආදරය කරන කවදා හරි සහෝදරයා සහෝදරිය වෙනස් தர்க்கம் செய்யும் தவறு நீங்க ஒரு நாள் அன்பு செலுத்தினா ஒரு நாள் செய்ய மாட்டாங்க. අන්නේ ජීවමාන යේසුස් වහන්සේ ඔබ ආශ්‍රය කරන්න පටන් ගන්නවා. ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவோடு நீங்க உருவாக வேண்டும். අද ගොඩක් ඇදිලිවන්තව ආශ්‍රය කරන්න තවත් කෙනෙක්. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் மற்றவர்களுக்கு යේසුස් වහන්සේ නෙවෙයි අනුගමනය කරන්නේ. கிறிஸ்துவானவர்கள் அல்ல பின்பற்றுவது. මනුෂ්‍යයා. மனுஷனை பின்பற்றுவது. මනුෂ්‍ය අපේ ඇස්වලට පේන ඉන්න නායකයෝ. ஆகவே கண்களுக்கு தெரியாத தலைவர் இருக்காது. වැඩිමහල් ඇදිලිවන්තයෝ. மூப்பர்கள் விசுவாசிகள். ඒගොල්ලෝ ඕන අපිට. அவர்கள் வேண்டும். හැබැයි ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනේ තුල ඔබ යේසුස් වහන්සේව අනුගමනය කරන්න. தேவனுடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்துவானவர் பின்பற்றும்போது එහෙමනම් මේ යේසුස් වහන්සේගේ ජීවිත රටාව නැවත මේ සුභාරිත පොත් අතර කියවන්න වෙනවා. ஆகவே இயேசு கிறிஸ்துவானுடைய வாழ்க்கை முறை உள்ளடங்கியதான சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்க வேண்டும். උන්වහන්සේ කොයි වගේ හැසිරුණාද කොයි වගේ ආසරාද பேசினார், කොයි වගේ ජීවත් වුණාද வாழ்ந்தார், කොයි වගේ මනුෂ්‍යත් එක්ක ආදරය කරාද அப்படி மனுஷரோட அன்பு කොයි செலுத்தினார், වගේ වචන ඉගෙනුවාද எப்படி வார்த்தை படிப்பித்தார். හරිම වෙනස් ජීවිතයක් උන්වහන්සේට තිබුණේ. வித்தியாசம் ஒரு மாற்றம் உள்ள வாழ்க்கை இருந்தவர். මට ඒක මගේ හදවතේ තියෙන දේවල් දෙන්න අම්බරි මට වල. ஆகவே இதயத்தில் உள்ள காரியம் கொடுக்க கஷ்டம் உங்களுக்கு. ඒ නිසා ஆகவே ප්‍රේමය කියන්නේ පරිත්‍යාගය. அன்பு என்பது මේ උදෑසන කී දෙනෙක් සූදානම්ද මේ පරිත්‍යාගය කරන්න? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க தியாகம் செய்வதற்கு? ඔබ මුල් දේ මතක තියාගන්න. ஆகவே நீங்கள் ஆதி அன்பை උන්වහන්සේගේ එකජාතක පුත්‍රයාණන් දෙනතරන් ලෝකයට ප්‍රේම කළේ. අවුල්. පව් කාර්යව සිටියදීම. தன்னுடைய ஒரே பேரோட குமாரனை தரும் அளவுக்கு உலகத்துக்கு அன்பு செலுத்தினார். ඒත් මට පුළුවන් ද මේ විදිහට අනිත් අයට ප්‍රේම කරන්න. எனக்கு முடியுமா மற்றவருக்கு இப்படியா அன்பு செலுத்துவதற்கு? ඔබ දන්නවද මේ ප්‍රේමය නිසා පොළොස්නේ සුවපත් වෙනවා. ஆகவே உங்களுக்கு தெரியுமா அந்த அன்பின் நிமித்தமாக அநேகர் சுகமடைவார்கள். ඔබට ප්‍රේමණීය හදවතක් තියෙනවා. உங்களுக்கு அன்புள்ள இருதயம் இருக்க வேண்டும். සිනහ වෙන හදවතක් තියෙනවා. ஆகவே சிரித்த முகமுள்ள இருதயம் இருக்க வேண்டும். ඕන කෙනෙකුගේ හදවතේ hina වෙනවා. எந்த மனுஷனும் சிரித்திருக்க வேண்டும். ආදරයෙන් කතා කරන්න. அன்பாய் பேச வேண்டும். සාතන් ගෙනල්ලා දාවේ. එයා ඔයාලට බැන්න නේද? ඔයා මෙහෙම කරා නේද? ඒව ගෙනල්ලා දාවේ සාතන්. ஆகவே விசுவாசம் அவர் இயேசுநாதன் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க போடுவார். එහෙම හිතන්න එපා. அப்படி இருக்க வேண்டாம். යේසුස් වහන්සේ වගේ හැම එකම hina වෙනවා. இயேசு கிறிஸ்துவை போல் எல்லாரோடும் சேர்த்து முதல் තමන්ව පාව දෙන කෙනත් එක්කත් ආදරෙන් ජීවත් වෙච්ච කෙනෙක්. ஆகவே தன்னை காட்சி கொடுக்கிறவரோடு கூட அன்பாய் இருந்தான இயேசு கிறிஸ்துவான். ඒ නිසා ආදරය මිනිස්සු වෙනස් කරන්න යනවා. ஆகவே அன்பு மனுஷனை மாற்றப் போகிறது. මේ ලෝකයේ මේ නැත්නම් මේ ශ්‍රී ලංකාවේ බොහෝ සෙනඟ වෙනස් වෙන්න යනවා අපි ආදරය කරන්න පටන් ගත්තා. உலகத்திலே அல்லது இலங்கையிலே அநேக ஜனங்கள் மாறப்போகிறார்கள். நான் அன்பு செலுத்தும் போது එක යහන් පොතට අපි යන්න යනවා. நாங்கள் போகிற ஒன்றியவான் புத்தகத்துக்கு එක යහන් පොතේ 4 වෙනි පරිච්ඡේදය. ஒன்றியவான் 4வது அதிகாரம், ஒன்றியவான் 4வது அதிகாரம் 7 ඉඳලා 18 දක්වා. 7 முதல் 12 வரை. 7 ඉඳලා 18 දක්වා. 7 முதல் 12 வரை මේක හොඳට අහගන්න. கேட்டுக்கொள்ளுங்கள். ප්‍රේමවන්තයනි අපි එකිනෙකාට ප්‍රේම කරමු. මක්නිසාද ප්‍රේමය දෙවියන් වහන්සේගෙන් දිගෙන්නේ. ප්‍රේම කරන සෑම දෙනම දෙවියන් වහන්සේගෙන් උපදී සිටිති. අන්න. ප්‍රේම කරන හැම කෙනෙක්ම කාගෙන් ඉපදිලා ඉන්නවා කියන්නේ. ஆகவே அன்பு செலுத்துவர்கள் எல்லாரும் யாரிடமும் பிறந்திருக்கிறார்கள்? දෙවියන් වහන්සේගෙන්. தேவனிடத்திலே. දෙවියන් වහන්සේගෙන් ඉපදී සිටිති. ஆகவே தேவனிடத்திலே பிறந்திருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේගෙන් ඉපදිලා ඉන්නේ. ஆகவே தேவனிடத்திலே பிறந்திருக்கிறார்கள். අර අපි මේ හිතන මේ අර අපි ගැලවෙ ලබන්නේ ඉස්සෙල්ලා දිවිච්ච ප්‍රේමය නෙමෙයි. ஆகவே நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அன்பு அல்ல. මේක හදපතුලින් පරිත්‍යාගය. இது உள்ளான இருதயத்திலே வருகிற தியாகம். දෙවියන් වහන්සේ දෙවියන් වහන්සේව අඳුරති. ප්‍රේම නොකරනා දෙවියන් වහන්සේව නාඳුරති. මක්නිසාද දෙවියන් වහන්සේ ප්‍රේමය. ප්‍රේමය කියන්නේ කවුද? அன்பு யாரு? දෙවියන් වහන්සේ. தேவன். අර හදපතුලේ යේසුස් වහන්සේ වගේ ජීවත් වෙන ආශ්‍රය කරන හැම කෙනෙක්ම இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை போல் දෙවියන් වහන්සේ
වහන්සේ වගේ ජීවත් වෙනවා. தேவனை போல் வாழ்வார்கள். මිනිස්සු ඒ මනුෂ්‍ය පසුපස එනවා. ஆகவே அந்த மனுஷன் பின்னோக்கி ආදරේ வருவார்கள். ඉන්නගෙන එනවා. அன்பை தேடி வருவார்கள். මිනිස්සුගේ ජීවිතේ බෙදා ගන්න ආසයි. ஆகவே மனுஷனுக்கு அன்பை பகிர்ந்து கொள்ள ஆசை. හැබැයි අපිට හැමදේම පරිත්‍යාග කරන්න බැරි වෙන මිනිස්සු කෙනෙක්. முடியாது. හැබැයි අපිට පුළුවන් විදිහට අපි ආදෝතින් ආදරය කරන්න. எங்களுக்கு முடிந்த හැබැයි හදවතින්. இருதயத்திலே. ඊට පස්සේ කියනවා දෙවියන් වහන්සේ ස්වකීය ඒකජාතක පුත්‍රයාණන් කරුණ කොටගෙන අප ජීවත් වෙන පිරිස දෙවියන් උන්වහන්සේ ලෝකයට ඒ ආකාරයෙන්ම ප්‍රේමය එනම් අප දෙවියන් වහන්සේට ප්‍රේම කළා නොව උන්වහන්සේ අපට ප්‍රේම කොට අපේ පෞදේශ සාන්තිකර පූජාවක් වන පිරිස තමන්ගේ පුත්‍රයාණන් ඒ බවේ එන්න බලන්න අපිට උන්වහන්සේ ප්‍රේම කළා. ஆகவே அவர் அன்பு செலுத்தினார். ඊට පස්සේ උන්වහන්සේ කියනවා ප්‍රේමවන්තයනි දෙවියන් වහන්සේ අපට பிரியமானவர்களே தேவன் எங்களுக்கு දෙවියන් වහන්සේ අපට මෙසේ ප්‍රකාශ කළේ මෙසේ ප්‍රේම කළේ அன்பு செலுத்தினார். මෙසේ ප්‍රේම කළේ නම් இப்படி அன்பு செலுத்தி අපි විසින් එකිනෙකාට ප්‍රේම කළ යුතුයි. நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். කිසිවෙක් කිසි කලක දෙවියන් වහන්සේව දුටුවේ නැත. ஒருவரும் ஒரு காலம் தேவனை காணவில்லை. අපි එකිනෙකාට ප්‍රේම කරමු නම් நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தினால் දෙවියන් වහන්සේ අපි තුල සිටිනසේක. தேவன் எங்களுக்குள் இருக்கிறார். උන්වහන්සේගේ ප්‍රේමයද அவர் அன்பும் අප තුල සම්පූර්ණ වී තිබේ. எங்களுக்குள் பரிபூர்ணமடையும். අප උන්වහන්සේ තුලද நாம் அவருக்குள்ளாக උන්වහන්සේ අප තුලද அவர் எங்களுக்குள்ளாக සිටින බව இருக்கிறதா අප විසින් දැනගන්නේ எங்களுக்கு උන්වහන්සේ තමන්ගේ அவர் தம்முடைய ආත්මයෙන් අපට දී තිබෙන නිසා ஆவியானவரை கொடுத்திருக்கிறபடியால் පියාණන් වහන්සේ විසින් பிதாவானவர் மூலமாக පුත්‍රයාණන් ලෝකයාගේ ගැලුම්කාරයා කොට குமாரன் இயேசு உலகத்தின் இரட்சகராக එව් බව අපි දුටිමු. அனுப்பினதற்காக நாம் ඊට සාක්ෂි දෙමු. சாட்சி கொடுப்போம். යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ පුත්‍රයාණන් බව இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக යමෙක් හේතු ගන්නේ. ஒருவர் ஏற்றுக்கொள்வார். දෙවියන් වහන්සේ තුල தேவனுக்குள்ளாய் දෙවියන් වහන්සේ ඔහු තුල தேவன் அவருக்குள்ளாய் ඔහු දෙවියන් වහන්සේ තුල அவர் தேவனுக்குள்ளாய் ඇත්තේ இருப்பாராக. දෙවියන් වහන්සේ අපට කෙරෙහි ඇති ප්‍රේමය தேவன் எங்களுடைய அன்பு අපි දැන විශ්වාස කරන සිටිමු. நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ප්‍රේමය தேவன் அன்புள்ளவர். ප්‍රේමෙහි පවතින දෙවියන් වහන්සේ තුල සිටී. அன்பிலே நிலைத்திருக்கிறவர் தேவனோடு இருப்பார். දෙවියන් වහන්සේද ඔහු තුල සිටිනසේ. தேவனும் அவரோடு இருப்பார். අප ප්‍රේමය සම්පූර්ණව තිබීම නම් நாங்கள் அன்பு பரிபூர்ணமா இருக்குமா? ඒ දෙවියන් වහන්සේ සිටින ආකාරයට அந்த அவர் இருக்கிற விதமாகவே අපත් මේ ලෝකයේ நாங்களும் இந்த உலகத்திலே සිටින බැවින් இருக்கிறதா විනිශ්චය දවස ගැන நியாயத்தீர்ப்பு நாளை குறித்து විසකකම ஒரு தகுதி ඇතුව සිටීම. தகுதியுள்ளவராக இருப்போம். ප්‍රේමයේ බය ඇත්තේ නැත. அன்பு பயம் தேவனாக සම්පූර්ණ ප්‍රේමය බය දුරු කර. முழுமையான அன்பு பயத்தை இல்லாமல் මක්නිසාද බය දඬුවමින් යුක්තය. ஆகவே பயம் தன்மைக்குரியது. බය වෙන තැනැත්තේ ප්‍රේමයේ සම්පූර්ණ නොවී සිටී. பயப்படுகிறவர் அன்பிலே பரிபூர்ணம் அடைந்தவர் அல்ல. දැන් ඔබට තව පළයන්ට ගොඩක් කියන්න තියෙනවා. நிறைய இருக்கிறது. දැන් ඔබට තේරෙනවද? உங்களுக்கு விளங்குகிறதா? මම මෙච්චර දේශනා කළේ இவ்விதமான பிரசங்கத்தை கொடுத்து මගේ හදවතට දෙවියන් වහන්සේ දුන්න මෙන්න මේ වචන ටික තමයි. ஆகவே எனக்கு ஆண்டவர் கொடுத்தது அந்த வார்த்தை. ප්‍රේමය නැති කෙනා තුළ එයා දෙවියන් වහන්සේගේ දරුවද යක්ෂයාගේ දරුවද කියලා අපි තේරුම් ගන්නවා. ஆகவே அன்பு இல்லாதவரை பார்த்துக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளையா என்று. එයා යක්ෂයාගේ දාසයද දෙවියන් වහන්සේගේ දාසයද කියලා ප්‍රකාශ அவர் කරනවා. தேவனுடைய தாசனா பிசாசு தாசனா அறிந்து முடியும். මේකෙදි මම කියන්නේ මේ ගේ ඇතුළට ගෙනලා කුස්සියට ගෙනලා තමන්ගේ තියෙන ආර්ථිකය ඔක්කොම කියලා දීලා මුළු තැන්ගේ තියෙන දේවල් කියලා දීලා බිරිඳලා ඒගොල්ලෝගේ බිරිඳලා අපි ඔක්කොම එකට මේ ජොලි දාන එක නෙවෙයි. அதாவது வீட்டுல கொண்டு வந்து சமையலறை கொண்டு எல்லாம் உள்ளதெல்லாம் கொடுத்துட்டு அவங்களோட எல்லாம் ஒண்ணா போறது இல்ல. ප්‍රේමය කියන්නේ සහෝදරත්වය. அன்பு என்று சகோதரத்துவம். කුලය කුමක්ද? ஜாதி எதுவா இருக்கட்டும். සෝරි කුලය. ජාතිය කුමක්ද? ஆகவே எந்த ஜாதியா இருந்தாலும். අතන කුලය ජාතිය ஆகவே ஜாதி කළු සුදු கோத்திரங்கள் කළු සුදු கருப்பு வெள்ளை උගත් නූගත් படித்து படிக்காதவர்கள் ලස්සන කැත அழகு அசிங்கமானவர்கள் රෝගී නිරෝගී வியாதி உள்ளவர்கள் මොන කෙනෙක් වුණා எந்த நபரா இருந்தாலும் අපිට ප්‍රේමයට තරහ තිරන්නේ. ஆகவே அன்பிலே பட்சபாதம் இல்லை. ප්‍රේමය හැම කෙනෙක් තුළම තියෙනවා. அன்பு எல்லாருக்குள்ள இருக்கிறது. ඒ හැම කෙනෙකුටම ප්‍රේමය කා සමානයි. எல்லாரும் அன்பு சமம். දෙවියන් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය මා තුළ සිටින කර මම ඉස්සෙල්ලා කිව්වා විදියට අපි තරහ තිරම් බලන්න. தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள இருக்குமானால் சொன்னது போல் பட்சபாதம் பார்க்க மாட்டோம். ප්‍රේමය කියන්නේ හරි වෙනස් දෙයක්. அன்பு என்பது வித்தியாசமானது. ඔබ කොච්චර සතුටු වෙනවද දෙවියන් වහන්සේ ඔබ තුළ ඉන්නවා කියනකොට? எவ்வளவு சந்தோஷப்படுவீர்கள் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பது. ප්‍රේමය බය වෙන්න ඕනේ නැහැ. அன்பு இருந்தால் பயப்பட தேவையில்லை. ඒ යේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ජීවත් වෙන ශරීරය කවදාකවත් අපාලේ මැරෙන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறார். විනාශ වෙන්නේ மரணம் போகாது. අකුණු විදුලි ගාන්නේ නැහැ.
நீடிக்காது. කිසිම අකාල මරණයකට ලක් වෙන්න எந்த දෙන්නේ නැහැ. அகால மரணத்துக்கு முகம் කිසිම கொடுக்கல. රෝගයකට ලක් වෙන්න දෙන්නේ නැහැ. எந்த வியாதியும் இல்ல. ඇයි හේතුව? காரணம் என்ன? ඔහු තුළ ජීවත් වෙලා බැසවිලා තියෙන දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමය. ஆகவே அல்லாஹ் வந்திருக்கிற தேவனுடைய அன்பு. දෙවියන් වහන්සේ ස්වර්ගයේ සිංහාසනයේ සිට තමන්ගේ පුත්‍රයා මේ පොළොවේ ඇවිදිනා වගේ මේ මනුෂ්‍ය දිහා බලාගෙන ඉන්නවා. அவர் சிங்காசனத்தில் இருந்த குமாரனை போல புள்ளையை பார்த்து கொண்டிருக்கிறார். ඒ තමන්ගේ එක ජාතික පුත්‍රයා මේ පොළොවේ ඇවිද්දා වගේම මේ මනුෂ්‍ය තුළ දිහා බලාගෙන ඉන්න ஒரே දෙවියන් பேரான වහන්සේ. குமாரன் இந்த பூமியில் நடந்ததை போல் அவருடைய பிள்ளைகளை வந்து பார்த்து ඇයි கொண்டிருக்கிறார். මේ මගේ ප්‍රේමය තමයි මේ මනුෂ්‍ය තුළ බහැලා ஆகவே ඇවිදින්නේ. என்னுடைய அன்பு இந்த மனுஷனுக்குள்ளாக இருக்கிறது. එතකොට මේ ප්‍රේමය ඇවිදිනකොට බොහෝ මනුෂ්‍ය සුවපත් වෙනවා. ஆகவே இந்த அன்பு நடமாடும் போது அநேக சுகமடை போறார்கள். අදවා සුවපත් වෙනවා. அநேக சுகமடை போறார்கள். දෙවියන් වහන්සේ විශ්ුද්ධි කරන්න යනවා. தேவனை விட்டு சொல்ல போறார்கள். දෙවියන් වහන්සේ සොයන්න යනවා. தேவனை தேட போறார்கள். ජේසුස් වහන්සේ පිළිගන්න යනවා. இயேசு ஏற்றுக்கொள்ள போறார்கள். මුදුම දේවල් සිද්ධ වෙනවා. ஆச்சரியமானதை ඔබ நடக்கும். කී දෙනෙක් මේ උදෑස්ස எத்தனை பேர் இந்த காலத்தில் මෙන්න මේ තැනට එන්න කැමතිද? இந்த இடத்துக்கு வர දෙවියන් වහන්සේ ඔබ තුළ වැඩ සිටිනවා කියන්නේ. ஆண்டவர் உங்களுக்கு ඒක வாசப்படுகிறார்கள். ස්ථිරව දැනගන්න යනවා. அந்த ஸ்திரமான දැන් මේ පොළවේ இந்த பூமியிலே ජේසුස් වහන්සේ වචනයක් කියනවා. இயேசு கிறிஸ்துவான சொல்கிறார். යක්ෂයාගේ දරුවෝද? விசுவாச பிள்ளைகளா? දෙවියන් වහන්සේගේ දරුවෝද? தேவனுடைய பிள்ளைகளா? ප්‍රකාශව තිබේ. அறிக்கைகள் මේ තුලින් තමයි ප්‍රකාශ වෙන්නේ. இதிலே அறிக்கை செய்கிறார்கள். ඒ නිසා ඔබ තුළ දැන් දෙවියන් වහන්සේ ඉන්නවද? இப்பொழுது உங்களுக்கு தேவன் இருக்கிறார். යක්ෂයා ඉන්නවද? விசுவாசம் இருக்கிறார். ඔබ සභාවක හිටියා. நீங்க சபையில අන්‍ය இருந்தாலும் භාෂාවල් කතා அந்நிய කරනවා. பாஷை பேசினாலும் ඕන දේ කරත් වැඩක් නැහැ. பேசினாலும் வேலை இல்லை. ප්‍රේමය දෙවියන් වහන්සේ அன்பு இல்லை. ඔබ තුළ தேவன் ජීවත් වෙන්නේ නැත්නම් உங்களுக்கு வாழ ඒ வைத்தார். ප්‍රේමය නැත්නම් அந்த அன்புள்ள මේ விட்டார். ලෝකය පවා විනාශ වෙනවා. உள்ளகமே මේ මුළු அழிந்து විශ්වයටම ආදරය අවශ්‍යයි. ஆகவே முழு உலகத்துக்கு அன்பு தேவை. අපේ ජීවිතේ ජීවත් වෙන්නේ ආදරේ. ஆகவே எங்களுக்கு வாழ்வது அன்பு. ආදරේ තියෙන රටවල් වල அன்பு இருக்கிறதா මිනිස්සු நாட்டிலே අවුරුදු 120ක ජීවත් වෙනවා. ஜனங்கள் 120 வருஷம் வாழ போகிறார்கள். ආදරේ නැති තැන அன்பு இல்லாத இடத்திலே මිනිස්සු අකාලේ විනාශ වෙනවා. ஆகவே ஜனங்கள் ஆகாயமாக ප්‍රේමවන්තයෙක්. அன்பானவர்களே, ජේසුස් වහන්සේගේ ප්‍රේමය இந்த இயேசு අපි கிறிஸ்து හැමතැනම ඇවිදින වෙලාවේ எல்லா இடத்துக்கும் දෙවියන් වහන්සේගේ සිංහාසනේ ඉඳලා தேவனுடைய අපි சிங்காசனத்தில் දිහා බලාගෙන ඉන්නේ. எங்களை நோக்கி උන්වහන්සේගේ பார்க்கிறார். අත්වලින් පුදුරු ගන්න බෑ. ஆகவே அவர் அன்பை பிடிக்க ඒ முடியாது. නිසා ජේසුස් වහන්සේ සිටින්නේ இயேசு கிறிஸ்து இருக்கிறார். මේ ප්‍රේමයේ තියෙන ජීවිතේ පමණයි. இந்த அன்புள்ள வாழ்க்கையை மாத்திரம். ඒ නිසා අපි ජේසුස් වහන්සේගේ ප්‍රේමය ஆகவே අත්දකින්න இயேசு ඉස්සෙල්ලා கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்கிறது. පළමු කොට අපි ජේසුගේ ප්‍රේමය අත්දකින්න. முதலாவது இயேசு கிறிஸ்துவின் அன்பை அனுபவிக்க ඒක வேண்டும். අත්දකින්න ගමන් ඔබට තවත් කෙනෙකුට ජේසුගේ ප්‍රේමය දෙන්න இதை බෑ. அனுபவிக்கும் போது இன்னும் ஒரு அன்பு வராது. ඔබ කාලයක් අරගෙන நேரமெடுத்து ජේසුස් වහන්සේ කොච්චර ප්‍රේම කළාද මනුස්සයා. இயேசு கிறிஸ்து எப்பொழுது அன்பு செலுத்தினார் කොයි மனுஷனுக்கு? වගේ මනුෂ්‍යයන්ට ප්‍රේම කළාද? எப்படிப்பட்ட மனுஷனுக்கு කොයි அன்பு වගේ செலுத்தினார்? ඇසුනා? எப்படி நடந்தார்? මෙච්චර මහා විශාල ලොකුම දෙවියන් වහන්සේ. இவ்வளவு பெரிதான தேவன் ඒ කිසිම ලොකු ගමක් ඔළුවට ගන්නේ නැහැ. எந்த பெரிதான தன்மை அவருக்குள் எடுக்காமல் සාමාන්‍ය මනුෂ්‍යයෙක් එක්ක ජීවත් சாதாரண වෙනවා. மனுஷனை போல் வாழ்ந்து කොයි වගේ ආදරේ ඒගොල්ලෝ ටික කෑම කෑවා. எப்படியாப்பட்ட அன்பிலே அவரோடு ஆகாரம் புசித்தார். ඒගොල්ලෝ ටික කොයි වගේ ප්‍රීතියෙන් හිටියා. அவருக்கு எப்படி சந்தோஷம் இருந்தாலும் යේසුස් වහන්සේ තරම් අපි උසස්ද? இயேசு கிறிஸ்து போல் நாங்கள் உயர்ந்தவர் அல்ல. ඒ කිසිම පාපයක් නොදත්තා වූ තෙරන් වහන්සේ. எந்த பாவமும் அறியாதவர். මේ පව්කාර මනුස්සයෙක් එක්ක ඇවිල්ලා ඒගොල්ලෝ ටික කෑම කාලා ඒගොල්ලෝ இந்த ටික ජීවත් பாவியான மனுஷர்கள் வந்து அவரோடு ஒன்றாய் ஆகாரம் புசித்து පූජක එක්තරා අවස්ථාවක කියනවා මේ පව්කාරයන් එක්ක කෑම කන්න මොකද දැනගන්න එපා මේ පව්කාරයා ඉන්නේ කියලා. ஆசாரியர்கள் சொல்கிறார்கள் இந்த பாவியோடு இந்த சாப்பிடுறது போறாரு பாவியோடு அறிவில்லைன்னு சொல்கிறார்கள். පේතුරුට කියනවා පේතුරු මම දන්නවා මොකද කවුද? பேதுரு நான் அறிந்திருக்கிறேன் யார் என்று. සාකේස්ගේ ගෙදරට ගිහලා මෙහෙම ප්‍රශ්නයක් ඇති වුණ වෙලාව. சகையோட வீட்டுக்கு போகிற நேரத்திலே அந்த அந்த பிரச்சனை ஏற்பட ඔබටයි මටයි පුළුවන් ද ආදරය කරන්න. உங்களுக்கு எனக்கு முடியுமா அன்பு செலுத்துவதற்கு? මේ ලෝකයට විනාශ වෙලා තියෙන ආදරය නැති නිසා ஆகவே அன்பு உலகம் அழிந்திருக்கிறது அன்பு இல்லாதபடியால் ආදරය අවශ්‍යයි. அன்பு தேவை. ක්‍රිස්තුගේ ප්‍රේමය අවශ්‍යයි. கிறிஸ்துவின் அன்பு தேவை. ඒ ප්‍රේමය අපි දෙන්න ඕන මිනිස්සුන්ට. அந்த அன்பை நாம் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். හැබැයි අනවශ්‍ය විදියට අපිව මුලා වෙන පිණිස නෙවෙයි. ஆகவே අනාවශ්‍යතිலே அல்ல. අපි රැවටෙන පිණිස නෙවෙයි. நாங்கள் ஏமாற்றப்படுவதற்கு அல்ல. අපි රැවටෙන්න අවශ්‍ය නම් දෙවියන් වහන්සේ ප්‍රඥාව දීලා තියෙනවා. ஆகவே ஆண்டவர் எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். දැනගන්න දීලා තියෙනවා. ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு යේසුස් වහන්සේව රවට්ටන්න බැරි වුණා. இயேசுவை ஏமாற்ற முடியாத போயிட்டு සාතන් කොයි විදිහටවත් රවට්ටන්න බැරි වුණා. பிசாசு எவ்வளவோ ஏமாற்ற ඒ නිසා பார்த்தான். අපිට දෙවියන්ගේ ප්‍රඥාව තියෙනවා. எனவே தேவனுடைய அன்பு සියලු இருக்கிறது. ආකාර ප්‍රඥාව. எல்லா அன்பும் පොලිසියගේ නමේ කියන විදියට. கொலோசியர் 1:3 ඒ නිසා ඔබ දිව්‍යමය ප්‍රඥාව දැනගැනීමත් එක්ක උන්වහන්සේගේ ප්‍රේමයෙන් පූර්ණ වෙච්ච ජීවිතයක්. ஆகவே அந்த அவன் அன்புலே பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கை ඔබ තීරණයක් ගන්න. நீங்க ඔබ தீர்மானம் எடுக்கணும். යක්ෂයාගේ එන ලොකු ඔළුව අයි කරලා දාන්න. பிசாசு கொண்டு வந்த ඔබ பெரிதான මනස අඩ தலையை- කරන්න දෙන්න එපා ඔබ. ஆகவே அந்த மனதை ஆட்சேப வேண்டாம். ඔබ කොච්චර ලොකු කෙනෙක් වුණත් පොඩි එක්කෙනෙක් එක්ක ආදරෙන් කතා කරනකොට යාට ලොකු எவ்வளவு ආදරයක් දැනෙනවා. ஆகவே எவ்வளவு பெரிதானவரா இருந்தாலும் சிறியவரோடு அவரோடு பேசும்போது அன்பா பேசும்போது எப்படி அன்பு வருகிறது. ඔබ ලොකු වාහනයකින් ගිහිල්ලා
පුංචිම ආච්චි කෙනෙක් සීයා කෙනෙක් පල්ලියේ ඉන්න තාම දුර්වල ඇදහිලිවන්ත එකේ කතා කරනකොට நீ පුදුම සැලසිල්ලක් දැනෙනවා. தியானத்துல போய் ஒரு பேரமான விசுவாசத்தை பேசும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். ඔයාලා ගෙදර මම එන කැමරට එනවා කියනකොට හදවතේ ඒගොල්ලෝ හරිය සතුටු වෙනවා. அது ஒரு வீட்டுக்கு ஆகாரம் சாப்பிட வரும்போது சந்தோஷப்படுவார்கள். මේක තමයි ඕන. நான் வேண்டும். ඒක තමයි අපි කරන්න நான் ඕනේ. செய்ய வேண்டும். ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේ දක්වලා ඇති. அவர்களை ஆண்டவர் காண்கிறார். අපි කියනවා මම මේ හිටපු එක්කෙනෙක් නෙමෙයි මට ජේසුගේ ආදරය තමයි මට දුන්න ආදරය තමයි මම ඔයගොල්ලෝ එක්ක මේ ජීවත් எனவே වෙන්නේ. நான் அப்படி இருக்கிறது அல்ல, ஆனால் கூட இயேசு கிறிஸ்து அன்பினோத்தமாய் பிரிந்து சொல்ல வேண்டும். එහෙම නැතුව අපි නිකන් මේ පවාගත්තු ප්‍රේම නම් අපිට එපා. ஆகவே நாங்களே உருவாக்கி கொண்டதான் அன்பு வேண்டாம். මේ උදෑසන අපි ආශා இந்த காலவெளி சொல்லுவோம். අපේ ජීවිතය අපි කියමු. என் வாழ்க்கையை அறிக்கை செய்வோம். ආදරණීය දෙවියන්. அன்பான தேவ தகப்பனே, අද මේ ශ්‍රී ලංකාවට අවශ්‍ය. இந்த இலங்கைக்கு මේ தேவையானவர், ලෝකෙටම අවශ්‍ය. உலகத்துக்கு தேவையானவர் මේ ජේසුස් වහන්සේගේ ප්‍රේම. இயேசு கிறிஸ்து மாறாத அன்பு. ස්වාමීනි බොහෝ ඇදහිලිවන්ත. ஆண்டவரே அனைத்து விசுவாசிகள் සමන් දේව වචන කියවන්නේ නැතුව. தன் தேவனுடைய வார்த்தை வாசிக்காமல் මනුෂ්‍යයන් පස්සේ ගිහින්. மனுஷனை பின்னோக்கி சென்று උදාවිච්ච වෙලාව. ஏமாற்றப்பட நேரத்தில் අනේ ධර්මිෂ්ඨ දෙවි පියාණන්. ஐயோ தேவ நீதியான தேவ මේ தகப்பனே, දේව වචනේ කියවන. இந்த வார்த்தை வாசித்து මේ ක්‍රිස්තුස් ජේසුස් වහන්සේගේ ජීවිත ලක්ෂණ. கிறிஸ்து இயேசு குணாதிசயம், ඒ ජීවිත රටා வாழ்க்கை முறை මනුෂ්‍යයන්ට ඇතුල් වෙලා. மனுஷனுக்குள்ளாக சென்று මනුෂ්‍යයන්ට එක්ක ජීවත් වෙන පිණිස. மனுஷனோட வாழும்படி මේ විනාශවල සෙනඟ දිනා ගන්න පිණිස. ஆகவே அழிந்து போற ஆத்மாக்களை ස්වාමීනි அருள்செய்வதற்காக දිව්‍ය ප්‍රේමය. திவ்ய அன்பு ඒ ආදරය. அது அன்பு ඒ சுவாமி, සැනසීම. அந்த ஆறுதல் ඒ පියකර භාවය. ஆகவே அந்த ඒ තරාතුරෙන් නොබලන්න වූ ආදරය. ஆண்டவரே அந்த பட்சபாதம் ස්වාමීනි අද සභාව මත නිදහස් කරගන්න. கர்த்தாவே சபைக்குள் வைப்பீராக අපේ එක එක්කෙනා මත පුච්චලිකව බැස්සෙන්න ස්වාමී. ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளாக தனிப்பட்ட ரீதியில் நிவாரணம் ஆண்டு මේ ශරීර වහන්සේ ඕන විදිහට පාවිච්චි කරන්න. ஆண்டவரே இந்த சரத்தை உமக்கு வேடி விதமாய் මේ பாவிக்கிறதுக்கு ශරීර වහන්සේ විලදීගෙන இந்த තියෙන. சரத்தை நிக்கிரியன்ஸ் ඔබ වහන්සේට කැමති විදිහ. நீ விரும்பின விதமாய் ஆண்டவரே ඔබ වහන්සේ පාවිච්චි කරන්න. பாவியும் ஆண்டவரே ස්වාමීනි ඔබ වහන්සේ එළිදරව් වෙන විදිහ. நீ வெளிப்படும் விதமாய் சுவாமி ඔබ වහන්සේගේ ආදරය මනුෂ්‍යයට ගලා යන உன்னுடைய විදිහ. அன்பு மனுஷனுக்குள்ளாய் வழிந்து ස්වාමීනි வருவதற்காக මනුෂ්‍ය ஆண்டவரே. සුවපත් කරන විදිහ. மனுஷன் சுகமடையத்தக்கதாக අනේ ධර්මිෂ්ඨ පියාණන්. நீதியின் தேவ தகப்பனே, එදා 100කට ගුලා දැනියක් කියනවා. ஆண்டு நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார். ඔබ වහන්සේ මගේ පියාසයක් වෙන වටින එක වචනයක් කියනවා. ஆகவே நீர் ஒரு வார்த்தை சொல்லும். දැන් මම එනවා. அவர்களே උන්වහන්සේ හැම කෙනෙක්ගේ පියාසයට ගියා. எல்லா இடத்துக்கும் சென்றார் அவர். සෑම පැත්තක් තුල ගමන් කරා. எல்லா இடத்துக்கும் போய் සෑම சென்றார். ගල් තලාවක ජීවත්. எல்லா இடத்துக்கும் சென்றார். වැලි මත ජීවත්. மண்ணிலே வாழ்ந்தார். සේක උන්වහන්සේ තරහ කෙරෙන්න. அவர் பட்சபாதம் මේ பார்க்கவில்லை. වෙනි ආදරයක් අපිට දෙන්න அந்த ස්වාමී. அன்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ඔබ වහන්සේ මේ වෙනි ආදරයක් අපිට அந்த දීලා அன்பு තියෙනවා. ஆண்டவரே கொடுத்திருக்கிற சுவாமி. මේ ආදරය තවත් වැඩි කර. அந்த அன்பை இன்னும் මේ அதிகரிக்கிறதுக்கு වර්තමාන දේශේ දිනක ஆண்டவரே தேசத்தை சுவாமி මේ මුරණ්ඩු සෙනඟ දිනක මේ මුරණ්ඩු සෙනඟ දිනක ஆண்டவரே முரட்டுள்ள ஜனங்களை ස්වාමීන් වහන්සේගේ ආදරය බැස්සේ. ඔබ වහන්සේගේ ආදරය බැස්සේ. உம்முடைய அன்பு ஆண்டவர் இறங்கி வருவதாக சுவாமி. දැන් ස්වාමීන් වහන්සේ අපි තුල අපිනව. ஆண்டவர் எங்களுக்கு நாங்கள் அல்ல சுவாமி. ක්‍රිස්තුස් වහන්සේ ජීවත් වෙනවා. கிறிஸ்துவே வாழ்கிறார். ඔබ වහන්සේ ස්තුතිවන්ත. உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ස්වාමී ගිනි වැටකින් අප ආරක්ෂා කරලා. ஆண்டவரே ඔබ பாதுகாப்பு වහන්සේව දකින්න සිත. உம்முடைய காண்கிறதான ඔබ වහන්සේව දකින්න චාරිතය. ஆண்டவருடைய காணும் உணர்வு පාස්තුත් ඇරිලා හැරෙන සිත. மனம் திரும்புதலான சிந்தை පව්වත් කරන සිත. பாவத்தை கைவிட ස්වාමීන් சிந்தை වහන්සේ ஆண்டவரே ඔබ වහන්සේ වගේ මනුෂ්‍යට ආදරය කරන உம்மை හදවතක්. போல் மனுஷன் நேசிக்கிற இருதயம் ஆண்டவரே. ජීවමාන දෙවියනේ ස්තුතියි. ஜீவனுள்ள தேவனே உமக்கு ඔබ நன்றி. වහන්සේ ඊට පස්සේ හැම ආශිර්වාදයක්ම අප කෙරෙහි පමුණුවා. ஆண்டவரே எல்லா අපි ஆசீர்வாதங்களும் ඉන්න හැම சுவாமி. දෙයක් ඔබ වහන්සේ දෙන්නේ. ஆண்டவரே எல்லாரும் நமக்கு ஒரு சுவாமி. පුදුම සුවේ සැනසීම ලැබෙනවා. ஆண்டவரே சுகமும் சாதனைகளும் ஒரு දෙවියන් சுவாமி. වහන්සේ අපිත් එක්ක හදවතේ ජීවත් ஆண்டவரே වෙනවා. எங்களோடு இதயத்தில் வாழும் சுவாமி. ඒක යහන් පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ ஒன்றிய 4 அதிகாரம் 16 වෙනි පරිච්ඡේද ඔබ වහන්සේ කියනවා. ஆண்டவரே பாராம சொல்லுங்க சுவாமி. 15 ඔබ වහන්සේ කියනවා. பாடி சொல்லுங்க 8 சுவாமி. 9 කියනවා. 8 சொல்லுங்க சுவாமி. දෙවියන් වහන්සේ උඹලා තුල ජීවත් වෙනවා. ஆண்டவர் உங்களுக்குள் ඒකේන வாழ்கிறார். වසදුන්නට මැරෙන්නේ නැහැ. ஆகவே விசம் විනාශ වෙන්නේ නැහැ. අකාලේ මිය යන්නේ නැහැ. දෙවියන් වහන්සේ ඉන්න නිසා. தேவனுக்கு முடியாது. ස්වාමීනි මේ වගේ සෙනඟ මේ පොළේ මිනිස්සු දකින්න බලාගෙන ඉන්නවා. இப்படியான ஜனங்களை காண தேடி வராங்க சுவாமி. ස්වාමීනි දැන් ප්‍රියාකර. இப்படி செய்யுமாறு මෙන්න බාර වෙනවා. ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. මට මායිති නැහැ. ஆண்டவரே நான் என்ன මෙන්න சொல்லுவேன் දැන් சுவாமி. බාර ගන්න හදවතින්ම කැප වෙනවා. ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள முடிய இதயத்திலே වහන්සේගේ அர்ப்பணிக்கிறோம். කැමැත්ත සිද්ධ වෙනවා. ஆண்டவரே விருப்ப நிறைவேறுவதாக. පියාණන්ගේද පුත්‍රයාණන්ගේද ශුද්ධාත්මන වාසික නාමයෙන් බාර වෙනවා. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஒப்புவிக்கிறேன். යේසුස් වහන්සේගේ இயேசு කුරුසයේ නිර්මල නාමයෙන්